கேட்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்க, அதை நமக்கு மனசுக்குள்ள விதைக்கிறது புத்தகங்கள் தான். நிறைய திரும்ப திரும்ப படிக்க 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 கற்க கழிமடம் ஆகும் அப்படின்னு இருக்கா. நிறைய படிச்சோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை எல்லாம் மறைஞ்சு போகும். வீட்டுக்குள்ள விளக்கு வெளிச்சம் போட்ட உடனே இல்லை, அப்படி வேண்டாம். காலை பொழுது வளர்க்கிறது பாருங்க, என்னமா வெளிச்சம் வருது, மெல்ல 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 மெல்ல. அது மாதிரி நம்முடைய மனசுக்குள்ளே இருட்டு மங்கி கிடக்கு, அறியாமை கிடக்கு. அதை புறம் எப்படி வெளியப்படுத்துறது? படிக்கணும், புத்தகம் படிக்கணும், புதிது புதாக படிக்கணும். நம்ம ஊரில் எழுதுனது மட்டும் இல்லை, உலகத்து இலக்கியங்களை பூரா படிக்கணும். நம்ம வீட்டிலேயே ஒரு புத்தகம் இருக்கு, புத்தக நிலையம் இருக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை மாடம் வச்சிருக்காங்க. சரி, ஒரு புத்தக மாடமும் இருக்கணும். அதுதான் வீட்டுக்கு அழகு, வீட்டுக்கு பெருமை. அதுக்காகத்தான் இப்படி புத்தக திருவிழாக்குன்னு சொல்லி, இல்லாட்டி நாங்கள்லாம் நம்ம புது மண்டபத்தில் தான் போய் புத்தகம் வாங்கிட்டு தெரிஞ்சோம். இஎம்ஜி கோபாலகிருஷ்ண கோனார்னு ஒரு கடை இருக்கும், அங்கே தான் வாங்குவோம். பெரியவர் இப்படி எட்டி எட்டி பார்ப்போம். அதை அங்கெல்லாம் பாட புத்தகங்கள் தான் வாங்கணும். அதுக்கான மற்ற அறிவான நூல்கள்லாம் அங்கே கிடைக்கல. அப்போ வரல, வாங்கும் சக்தியும் நம்மகிட்ட இல்லை, அந்த வெளிச்சமும் இல்லை. இப்போ எத்தனையோ பதிப்பகங்கள் வந்துருச்சு. இங்கேயே 200 பதிப்பகங்களுக்கு மேல வந்திருக்கின்றாங்க. அப்படின்னா நிறைய புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கு. படிக்கணும். அந்த படிப்பு நடக்கக்கூடிய இடத்திலேயே நம்ம கோயில்கள்லையும் ஒரு காலத்தில் உபன்யாசத்துக்குன்னு ஒரு இடம் போட்டிருந்தாங்க. அதுல எல்லாம் பேசலாம், நாத்தியம் கூட பேசலாம். ஏன்னா அதுவும் ஒரு காலத்து ரிலிஜன். ஒரு காலம் கடவுள் இல்லை மறுப்பு கொள்கை என்பது ஒரு கோட்பாடு, அதையும் பேசலாம், அதுக்கு மறுப்பு சொல்லலாம். அது மாதிரி இங்கே இந்த புத்தக கடைகள் மலிந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கிறோம். எதை யோசிப்பது? நிறைய தலைப்புகள் போட்டு திருப்பி பார்க்கிறோம். ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்க்கிறோம். இங்க வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை இருக்கே, படிக்கிறோம், அப்புறம் ஒரு வேலையை தேடுறோம், அப்புறம் நமக்கு ஒரு இணையை தேடுகிறோம், ஒரு திருமண வாழ்க்கை, குடும்பத்தை நடத்துறோம், பிள்ளை குட்டிகளை பெறுறோம், அதை படிக்க வைக்கிறோம், அப்புறம் அதுகளுக்கு நல்ல இடத்துல பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு காலம் வருகிறது, ஓஞ்சு போயிடுறோம், நம்மளால் நடக்க முடியல. நான் வரும்போதே கேட்டார், படி ஏறிடுவீங்களா அப்படின்னாரு. காரணம் நம்ம வயசு, தாவி குடிச்சதுதான் படியில. இப்ப படியை பார்த்தோன்னு நாளா, சரி வயது மெல்ல 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 தளர்ந்தாச்சு. அப்போ இந்த வாழ்க்கையில இந்த படிச்சு பிறந்து கற்று தொழில் பார்த்து திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்று ஒரு நல்ல குடும்பம்னு பேர் எடுத்து அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு பொண்ணு எடுப்பான், பொண்ணு கொடுப்பான். இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? இது வெற்றிகரமான வாழ்க்கை. வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கை. இந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவுவதே அது. இந்த பக்கத்தில் சொல்றாங்க, இந்த பக்கத்தில் சொல்றாங்க சத்திய வழிதான் உதவும். சத்திய வழி, நேர்மையான வழி, நேரான வழி, தர்ம வழி, அற வழி, அதுதான் உதவுன்றாங்க. இந்த பக்கத்தில் சொல்றாங்க சரிதாயா, அது சரி,
அது சில இடங்களில் இடிக்குதுயா. கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்கணும்யா. சாமர்த்திய வழி வேணும் அப்படின்னா அந்த கைதட்டுறாரு பாருங்க. அங்கனே அடி வாங்கியிருக்காரு, யோசிக்கிறார். சாமர்த்திய வழி வேணுங்கிறார். சத்திய வழியா சாமர்த்திய வழியா? அப்ப இந்த மாதிரி ஒரு சகோதரர் ஒருத்தர் கேட்டார், எங்கங்க வெற்றிகரமான வாழ்க்கை எங்கன்னாரு. எங்கன்னா இங்கதான் அப்படின்னு. அப்புறம் எனக்கே ஒரு சந்தேகம் வந்து கேட்டேன், எதுக்காக இப்படி கேட்டீங்க எங்கன்னு? இல்லை, சாவுக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்க, செத்த பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. எந்த மதம் சொல்லல? எல்லா மதமும் சொல்லுது. செத்த பிற்பாடு சிவலோகம் வைகுந்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுது. இல்லை, விண்ணுலகம், சொர்க்கம், சுவனபதி, அதுக்கு பேர் சுவனபதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு உலகம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த உலகத்திலேயா இல்லை இந்த உலகத்திலேயானாரு. போயா போ, அதை யாரையா பார்த்தா? இந்த உலகம் தாயான. இந்த உலகத்திலேயா? இந்த உலகத்திலேயா? ஆமா, இந்த உலகத்துல தான். யாரு கூட அப்படின்னாரு. ஏன் யாரு கூடனா? இங்க யார் யார் இருக்கான்னு தெரியுமா? நாடி தளர்ந்தவன் இருப்பான், ஆடி நடக்கிறவன் இருப்பான், நல்லவன், கெட்டவன், நம்ப முடியாதவன். சொல்ல முடியாது, லேசத்தில் அவனை நம்பிட முடியாது. அவன் ஆளை பார்க்கிற போது பிரமாதமா தெரிவான். வெளிப்பூச்சி பார்த்தா அத்தனை பிரமாதமா இருக்கும் ஆளு. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். சில நேரங்களில் பழங்கள் வெளியே பார்க்கிற போது சாப்பிடலாம் போல இருக்கும், பிச்சா தான் தெரியும் உள்ளுக்குள்ள புழுக்களின் கூட்டம். அது மாதிரி நெருங்கி பழகுனீங்கன்னா தான் தெரியும் அவன் யாருன்னு. இந்த உலகத்தில் அப்படி ஆள்லாம் இருக்காயா? நல்லா படித்த ஆட்கள், ரொம்ப உயரமான ஆட்கள், பல காலமாக படித்தவர்கள், பல விஷயங்கள் தெரிந்தவர்கள் இருக்காங்க. ஒரு 2-3 தலைமுறையா தான் படித்தவன் பாவம் இருக்கான். படிப்பே இல்லாத ஆளுக, பாமர மக்கள் கூட்டம் கிராமத்துக்குள்ள கிடக்கு, நகர் ஓரங்களில் கிடக்கு, பெல்ட்டில் கிடக்கு. அவனுக்கு என்ன எதுன்னு தெரியாது. என்னங்க ஐயா இது என்னன்னு கண்ணுங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை கொண்டாந்து நம்மகிட்ட காட்டுவான். இப்படி மனிதர்களோட நாம் வாழ்றோம்யா. எனக்கு மட்டும் வெற்றிகரமா இல்லை உலகத்துக்களே வெற்றிகரமானா? ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை. அதைத்தான் இங்க சொல்ல வர்றாங்க. அந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவுவது எது? தாய்மார்கள் எப்போதுமே சத்தியத்தில் தான் நிற்பாங்க. நான் கடைக்கு போனா தான் தெரியும் சத்திய வழியா சாமர்த்திய வழியாது. ஆனா ரொம்ப தெளிவு. நம்ம கோயில்களில் கூட்டம் வர்றது எதுல வருது நினைக்கிறீங்க? இவங்களை நம்பித்தான். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி தாய்மார்களை கூட்டம் தான். அவங்க போன ஒருபாடு ஆம்பளைங்க போகாம இருக்க முடியுமா? அப்புறம் சொல்லிடுங்க, இந்த வீட்டில் சாமியா ஒன்னா எல்லாம் அட்டு பிடிச்ச வீடா இருக்கு, இங்க என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு இது பண்ணும். அதுக்காக என்ன செய்யறது? போ போ, செருப்பை ஒன்று கிளவாண்டு போக பார்த்துக்க போ, முன்னாடி போறாங்க. ஆக இந்த பெண்கள் 3 பேருமே, இந்த அம்மா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க, குரு ஞானாம்பிகா முனைவர், நல்ல பேச்சாளர். நடுவில் இருக்கிறவங்க ஜான்சி அம்மா, அவங்க அட்வொகேட். அந்த கடைசியா இருக்கிறவங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி, அவங்க மதுரையில செந்தமிழ் கல்லூரியில்
துணை முதல்வர். இந்த 3 பேர் நல்ல படிப்பாளிக. 3 பேரும் சொல்றாங்க சத்திய வழிதான் அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. இந்த பக்கத்தில் அவர் தம்பி அன்புநாதன் இவர் ஒரு டாக்டர். அவர் சொன்னாரு. அவர் அடுத்து நம்ம ராஜகுமார், அவர் ஆசிரியர், ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்காரு. நம்ம ராஜா. இந்த 3 பேரும் சொல்றாங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு பேசுதுங்க, வெளி உலகத்தை போய் பார்த்தா தானே தெரியும். போய் சிரமப்படுறவன் நம்ம இல்லையா? அதுகளுக்கு என்ன, நம்மளோட கையை காட்டிட்டு என்ன செய்வே அது செய்வியோ, உன்னை கட்டினதுக்கு எதையாவது செய் அப்படின்னு போயிருதுங்க. நம்மள கடந்து நாடுறோம் அப்படின்னு இந்த 3 பேரும் சொல்றாங்க சாமர்த்திய வழிதான். நீங்க எந்த வழியில வந்திருக்கீங்களே எனக்கு தெரியாது, கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். கொஞ்ச நேரம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு, என்ன நிக்கிறாங்க, ரொம்ப 2 பக்கமும் நிக்கிறாங்க நிறைய ஆட்கள். உட்காரவங்களுக்கு இடம் இல்லை. நின்று கேட்கிறவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன். நிக்கிறவர்களை நிக்க வைக்கிற மாதிரியோ அல்லது இடம் பிடிச்சு அமர வைக்கிற மாதிரியோ பேச வேண்டியது மிக பொறுப்பு. ஏன்னா நின்று கேட்கிறாங்கல்ல, இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் உதவி கொடுக்கணும். அதனால உற்சாகமாக பேசும்படி சொல்லி இப்ப உள்ளபடியே வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவுவது சத்திய வழியே என்று அணி தொடங்குகிறது. முனைவர் குரு ஞானாம்பிகா 8 நிமிஷம் தான் ஞானாம்பிகா தொடங்குகிறார்கள். புத்தகங்கள் நம் எண்ணங்களை மாற்றுகின்றன. இந்த உலகத்தை விசாலமாக பார்க்க வைக்கின்றன. உலகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் கைப்பிடித்து அழைத்து செல்லுகின்றன. படிக்கட்டுகளாக நம்மை உயர வைக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக பிஞ்சு கைகளின் விரல் ரேகைகள் இன்றைக்கு டிஜிட்டல் உலகத்திலே தேய்ந்து கொண்டிருக்கும் போது இன்றைய தலைமுறையையும் நாளைய தலைமுறையையும் புத்தகங்களை வாங்கி எடுத்து பிரித்து படித்து அதன் சுவையை உள்வாங்கி ஆயுள் முழுவதுக்குமான பயணத்திலே அற வாழ்க்கையை வாழ்வதற்கான பயிற்சியும் கொடுக்கிற நோக்கத்தில்தான் புத்தக திருவிழா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உயர்ந்த நோக்கத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாசகர்களுக்கெல்லாம் அறிவு கொடையை வழங்கிக் கொண்டிருக்கிற செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வணங்கி, இங்கே எங்களுடைய முன்பாக ஒரு திறந்து வைக்கப்பட்ட புத்தகத்திலே பதிப்பிக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்களை போல இங்கே நிறைவாக அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் ஐயா அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, புத்தக வாசிப்பு சத்திய வழிக்கு காரணமாயிருக்குங்கிறதுக்கு இந்த மண்ணை தொட்டு ஒரு சான்று சொல்லலான்னு இருக்கேங்க ஐயா. சொல்லுங்க. அழகா அங்க அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, தமிழை வளர்த்ததும் தமிழ் வளர்ந்ததும் இந்த மண்ணிலேதான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் இந்த மண். 3 சங்கங்களின் போதும் அழிந்த சில எழுத்துக்களை எல்லாம், ஏடுகளிலே இருந்த எழுத்துக்களை எல்லாம் அச்சு வடிவமாக மாற்றி தந்து 4ஆம் தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்த பெருந்தகையாளர் பாண்டித்துரை தேவர். எத்தனையோ அரிய பணிகளை எல்லாம் அவர் ஆற்றி இருக்கிறார். எல்லாரும் அறிந்த செய்தி தான் அது. அன்றைய காலகட்டத்திலே
அபிதான சிந்தாமணி உருவாவதற்கு பொருளுதவி கொடுத்தவர். ஏராளமான நூல்களை எல்லாம், பழந்தமிழ் நூல்களை எல்லாம் பதிப்பித்து கொடுத்தவர். பல வகையான நூல்களை தொகுத்து தந்தவர். மொழிபெயர்ப்பு பணிகளை செய்தவர். எண்ணற்ற பணிகளை செய்தவர் அவர். அவருடைய தாயார் காலமாகிட்டாங்க. காலமான பொழுது ரொம்ப தவிச்சு போறாரு, மனக்கலக்கத்தோடு இருக்கார். தாய்க்கு நிகராக நேசித்தது அவர் தமிழை. அதனால ஊவேசா என்ன பண்ணாராம், தமிழால் இந்த மனிதருக்கு நம்மால் முடிந்த ஆதரவு தர முடியுமான்னு அவரை தேடி வந்தாராம். சில நாட்கள் தங்கி இருந்து அவரோடு இருந்து தமிழால் முடிந்த அளவிற்கான ஆதரவை அவருக்கு தர வேண்டும்னு சொல்லி அவரை தேடி வந்திருக்கார். அவரோடு இருந்திருக்கார், தமிழால் பேசி இருக்கார், முடிந்த அளவிற்கு மனதிற்குள்ளே தமிழை நிறைவு செய்து வைத்திருக்கார். அவர் கிளம்புற காலம் வருது. சில நாட்கள் முடிஞ்சு கிளம்புற நேரத்துல பாண்டித்துரை தேவர் பாஸ்கர சேதுபதியை சந்திக்கிறார். பாஸ்கர சேதுபதி கிட்ட ஊவேசா வந்த தகவலை, அவர் இவ்வளவு நாள் பேசியதை, அவர் பெரிய ஆறுதலாக இருந்ததை எல்லாம் பகிர்ந்துக்கிறார். இப்ப பாஸ்கர சேதுபதி சொல்றாரு, ஊவேசா மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றுவதுங்கிறது சாதாரண காரியம் இல்ல. ஊர் ஊராக சென்று எத்தனை, அவரும் மிகப்பெரிய தமிழ் பணி ஆற்றியவர். அவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அவர் ஊருக்கு போகும்போது ஒரு கிராமத்தை அவருக்கு பரிசாக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கொடுக்கலாம், ஒரு சந்தோஷமா. இவ்வளவு செஞ்சவருக்கு பெரிய அளவுக்கு கொடுக்கல, நம்மளால முடிஞ்ச ஒரு கிராமத்தை பரிசா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஊவேசாவிடம் இந்த தகவலை தெரிவிக்கிறார்கள். ஊவேசா சொன்னாராம், நான் சம்பளம் வாங்குறேன், ஆசிரியர் வேலை பார்க்கிறேன், எனக்கான ஊதியம் கிடைக்குது, என் விருப்பத்தின் பேரிலே தமிழ் பணியும் நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க கிராமம்ங்கிற கொடுக்கறேங்கிற பேர்ல ஒரு சொத்தை கொடுத்தீங்கன்னா அந்த சொத்தை கணக்கு போட்டு பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் தான் எனக்கு சரியாக இருக்கும். எனக்கு தமிழ் பணி செய்ய முடியாது, தமிழ் பணிக்கு பெரிய இடையூறாக இருக்கும். அதனால் எனக்கு உங்களுடைய ஆதரவு ஒன்று போதும் அப்படின்னாராம். உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும்னு சொன்னா பாருங்க பாரதி. அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட ஒளியை தான் நாங்கள் சத்தியம் என்று சொல்லுகிறோம். சத்தியத்தால் தான் இப்படியெல்லாம் பேச முடியும். சாமர்த்தியத்துக்கு நிரந்தர தன்மையே கிடையாதுங்க. சாமர்த்தியமா பிழைக்கிறதுக்கு நிரந்தர தன்மை கிடையாது. இப்ப மாசம் மாசம் நமக்கு ஒரு வருமானம் வருது வீட்டுல. அந்த வருமானத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்போம். பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்போம், செட்டில் பண்ணுவோம், கரையேற்றுவோம், நல்லது கெட்டதுக்கு செலவு பண்ணுவோம், கொஞ்சம் சேமிப்போம், ஒவ்வொரு படியா எடுத்து வைப்போம். 10 வருஷம் 15 வருஷம் ஆனா ஒரு படியா எடுத்து வைப்போம். எங்க ஊர்ல ஒருத்தன் திடீர்னு பணக்காரனானா, இருந்த இடமே தெரியாம இருந்தவன் திடீர்னு பணக்காரன். எப்படி அப்படி ஆனான்னு தெரியல. அவன் பேர்ல அவ்வளவு ஒரு பிரபலம், திடீர் புகழ், திடீர் வெளிச்சம். எங்க பார்த்தாலும் அவனை பத்திய பேச்சு பேட்டி இப்படி போயிட்டு இருக்கு. நிரந்தரம் கிடையாதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஒரு நாள் பத்திரிகையில ஒரு செய்தி வருது, ஊடகங்கள்லாம் சொல்லுது, இந்த ரொம்ப புகழ் பெற்ற திடீர்னு போனா பாத்தீங்களா, உழைக்காம குறுக்கு வழியில ஓடி ஓடி போய் சாமர்த்தியத்தால பொழைச்சான்ல, அவனை பத்தி ஒரு தகவல் வருது. நிதி நிறுவன மோசடியில் கைது, பேரோட போட்டாச்சு. சத்தியம் அப்படிங்கிறது, இந்த சாமர்த்தியம் எப்படின்னா காட்டாற்று வெள்ளம் மாதிரி திடீர்னு வரும். அது உழைக்கெல்லாம் வேண்டாம், அதுக்கு கடினமான உழைப்பெல்லாம் தேவையில்லை. குறுக்கு வழியில எப்படியோ போய் சாதிச்சுட்டு போயிடலாம். காட்டாற்று வெள்ளம், அந்த நேரத்துல மழை வரும்போது பயங்கரமா வெள்ளமா பாஞ்சு ஓடும். அதுக்கப்புறம் அந்த இடம் ஒரு கட்டாந்தரையா பாலையா போயிடும். ஆனா சத்தியம்ங்கிறது சுனை நீர் மாதிரிங்கய்யா. நதியே வற்றி போனாலும் தாகத்தை தீர்க்கக்கூடிய சுனையாக நிற்பது சத்திய வழி. வள்ளுவன் அதுதான் சொல்றான். வாய்மைங்கிற அதிகாரத்துல பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. நீ அறச்செயல்கள்லாம் நிறைய செய்ய வேண்டாம், பொய் சொல்லாம இருக்கிற ஒரு வேலையை செஞ்சனா போதும். சத்தியத்துக்குள்ள அதுவும் வருது. ஆனா சாமர்த்தியமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் இல்லைங்க. சாமர்த்தியமா இருக்கிறதுக்கு பொய் சொல்லணும், ஏமாத்த தெரிஞ்சிருக்கணும். குறுக்கு வழியில போறவங்க எல்லாம் அப்படி நல்லவங்களாவே போய் ஜெயிக்கிறாங்க. ஏமாத்த தெரிஞ்சிருக்கணும், எதிர்த்தாப்புல இருக்கிறவன் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவனுக்கு ஜால்ரா தட்ட தெரியணும், ஒரு பெரிய வேஷம் கட்டிட்டு நடிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி எல்லாம் செய்யறவனுக்கு பேர் ஒண்ணு உண்டு, அவனை பார்த்து சொல்லுவோம் பொழைக்க தெரிஞ்சவன் அப்படிமாங்க.
சத்திய வழியில போறவன் பொழைக்க தெரியாதவன் பேர் வந்தாலும் பரவாயில்ல. இங்கே பிழைத்தல் என்பது தேவையில்லை, வாழ்தல் என்பதுதான் தேவை. நிரந்தரமாக வாழ்வதற்கு சத்தியமான வாழ்க்கை தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஏமா உயிர் வாழ்ந்தா தானமா வாழ முடியும்? என்னம்மா நீங்க சொல்றது? ஐயா, சத்திய வழியில நிதானமா ஆசுவாசப்படுத்தி மூச்சு விட்டு உயிர் வாழ முடியுங்க ஐயா. ஒரே ஒரு சான்ற சொல்லிட்டு நான் முடிச்சிடறேங்க ஐயா. தென்காசி பக்கம் ஆய்க்குடின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அங்க அமர் சேவா சங்கம் நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ராமகிருஷ்ணன் ஒருத்தர் 1980களில் தொடங்கினது அது. அவர் ஒரு பொறியியல் கல்லூரியில படிக்கிறாரு. 4ஆம் ஆண்டு ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. ஒரு கப்பல் படை அதிகாரி நேர்முக தேர்வுல அந்த உடல் பரிசோதனை, அந்த காலகட்டத்தில் அந்த பயிற்சியில அந்த தேர்வு நேரத்தில் அடிபட்டு விழுந்து கீழே விழுந்தவர் உடம்புல கழுத்துக்கு கீழே இருக்கிற எந்த உறுப்புகளுமே இயங்காம போகுதுங்க. அவங்க அங்கிருந்து வராரு, அப்படியே நம்பிக்கையை விடல வராரு. அந்த ஆய்க்குடிங்கிற கிராமத்துல இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த அம்மா அறிமுகத்துல சொன்னாங்க, பிரைலிக்கு இவ்வளவு புக்ஸ் வந்திருக்கு, இந்த புத்தக திருவிழாவினுடைய சிறப்புன்னு சொல்லும் போது நான் அதை தான் நான் நினைச்சேன். நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, மருத்துவமனைகள் இருக்கு, அவங்களுக்கான பயிற்சி நிலையங்கள் இருக்கு, அவர்களுக்கான தொழிற்சாலைகள் இருக்கு, செயற்கை உறுப்புகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு, கணினி மையம் இருக்கு, இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகத்தினுடைய மையம் அங்க இருக்கு. இத்தனைக்கும் மேல இவர்களுடைய பயிற்சி அமைப்பு சென்னையிலயும் பெங்களூர்லயும் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வாழவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை தாண்டி சுயசார்போடு வாழ்வதற்கு பழக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கும் பயனுள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஒரு பெரும் பணியை அந்த அமர் சேவா சங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்க தலைப்பு சொல்லிருக்கீங்க இல்லையா வெற்றின்னு, அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்க வேண்டியது என்னன்னா உயர்ந்த நோக்கம், விடாமுயற்சி, சரியான திட்டமிடல், கடினமான உழைப்பு, வாழ்க்கையில் துவண்டு விழும் பொழுது எழுந்து நிற்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் இருந்தாதான் முறையான வெற்றி கிடைக்கும். அந்த முறையான வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அது சத்திய வழியில் மட்டும்தான் சாத்தியப்படும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசியிருக்காங்க. என்ன நமக்கு சிக்கலா தெரியுது. இம்புட்டு இக்கட்டான ஒரு கட்டம் பாருங்க. என்னென்ன இருக்கணும்னு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் போடுறாங்க. நமக்கு அவ்வளோ இருக்கு. அமர் சேவாவுக்கு இருக்கலாம், அவர் குடும்பம் நடத்தல, அவர் ஆசிரமம் நடத்துறாரு. இப்ப நம்ம ஆசிரமம் நடத்த சொல்றாங்களா? ஆசிரமம் நடத்தினா தான் வெற்றிகரமா வாழ்க்கைன்றாங்களா? கேட்பாங்க. அவர் பாண்டித்துர தேவர் அள்ளி கொடுக்கிறார் கிராமத்தை, பெரிய வள்ளல். அவர் கையில் இருந்துச்சு ஜமீனு கொடுக்கலாம். நமக்கு நம்ம பைய கேட்குறான், மிட்டாய் வாங்கிக்கு 10 ரூபா கொடுன்னு கேட்குறான். பார்க்குறான், கஞ்சிக்கே வழி இல்லாமல் கிடக்கடா, மிட்டாயாவது போடா போடா. அந்த பொம்பளை சொல்லுது, உங்கள் அப்பகிட்ட கேட்குற, இந்த செத்த மனுஷகிட்ட எதுவும் வாங்க முடியாதா போடா அப்படின்னா. அப்படி வாழ்க்கையில் எப்படியா வெற்றிகரமா இருக்கிறது? நமக்கு ஒரு சந்தேகம் வருதுல்ல. ஆனா நல்ல செய்தி சொல்றாங்க. உவேசாலாம் கொடுத்த கிராமத்தை வேணான்னு சொன்னாருன்னா நான் யோசித்து பாருங்க. நம்ம ஒரு 10-100 ரூபாய் கொடுத்துட்டா, கையில இருந்து கொடுத்துட்டோம்னா வீட்டில் பொம்பளை இப்படி பார்க்கறா, எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த நீ தான் பார்த்த இல்லம்மா, நாங்க பிச்சை எடுக்க வேண்டியதான். கஷ்டம்ல. ஆண்டித்துறை தேவர் பெரிய மனுஷன், வள்ளல். அவர் கொடுத்த தானம் தர்த்தான் வாங்க மாட்டேனாரு பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். மாட்டேன், வேண்டாம், எனக்கு நான் தமிழை ஆராதிக்கணும்னு. அது வெற்றிகரமான வாழ்க்கை. அதுதான் முக்கியம். நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. இல்லைங்க, சாமர்த்தியம் வேணும்,
சொல்ல வர்றது யாரு? அவர் நாடி பிடிச்சு பேசுவார். டாக்டர் நாடி பிடிச்சு பேசுவார். வாங்க அன்புநாதன், வாங்க. 8 நிமிஷம். மதுரை என்றாலே அறிவுடையோர் நிறைந்த இடம். சும்மாலாம் சொல்லல. 2000 வருடத்திற்கு முன்பே ஐயாவும் சொன்னாங்க, எனக்கு முன்னே பேசிய சத்தியவான் அவர்களும் பேசினார்கள், சொன்னார்கள், மதுரை சங்கம் வளர்த்தது என்று. சங்கம் வளர்த்தது என்றால் நான் எதை ஏற்றினாலும் அதை இந்த சங்கத்திலே வந்து இங்க இருக்கிறவங்க இந்த அறிவுடையோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அறிவுடையோர் இருந்த பூமி இது. எங்க கிரேக்கத்திலிருந்து ஒருத்தன் வர்றான், மெகஸ்தனிஸ். இந்த தெருக்களிலே, மதுரை தெருக்களிலே நடந்து சென்றிருக்கின்றான். இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து சொல்வதற்காக வந்தவன். அப்படிப்பட்ட மதுரை. மதுரை வாழ் மக்களே, அறிவுடையோர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஓட்டப்புறம் போட்டுருங்க. வருடம் வருடம் புத்தக திருவிழாவை ஒருங்கிணைத்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நடுவர் ஐயா பத்மஸ்ரீ அவர்கள் எனக்கு ஆசானும் கூட. நான் அவரிடத்திலே கல்லூரியிலே படித்திருக்கின்றேன். ஐயா அவர்களுக்கும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அப்பா அம்மா, பெரிய அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேரும் பையங்க. ஒருத்தன் கொஞ்சம் கனத்த சரீரம், இன்னொருத்தர் ஆஜானுபாவாக அழகான பிள்ளை. இந்த அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு பழம் கிடைக்குது, அது ஞானப்பழம். அப்பா அம்மா என்ன செய்வாங்க? பிள்ளைங்கள்ட்ட கொடுப்பாங்க. தனக்கு கிடைத்ததை பிள்ளைகள்கிட்ட கொடுக்கிறவங்க தான் அப்பா அம்மா. அப்படி 2 பிள்ளைக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க, வில்லங்கத்தை உண்டாக்குறாங்க. இல்ல ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்ன்றாங்க. எப்படியா கொடுக்கிறது? ஒரு போட்டி வையே. என்ன போட்டி? யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வர்றானோ அவனுக்கு கொடுத்துருன்றாங்க. ஒருத்தர் முருகப்பெருமான் உடனடியாக தன் வாகனத்தில் ஏறி உலகை சுற்ற போகின்றார். ஆனா நம்மால் சாமர்த்தியசாலி, பிள்ளையார் சுழியோட தான் இதையும் ஆரம்பிக்கணும். விநாயக பெருமான் அம்மை அப்பனே உலகம் என்று சொல்லி சுத்தி வந்தான் பாருங்க, அங்க நிக்கிறோம் நாங்க. சாமர்த்தியம் என்பதுதான் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு முதல் பாயிண்ட். சத்தியமா 2வதாங்க. இது சாமியே அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறார் சாமர்த்தியம். ஐயா அங்க மட்டும் இல்லையா, ராமாயணத்தை எடுத்துங்க. செம்மை சேர் நாமம் தன்னை, அவ்வளவு பெருமை வாய்ந்த ராமபிரான். வாலி வதம் இல்லை என்றால் ராமாயணம் இல்லை. வாலி வதம் இல்லை என்றால் ராமாயணம் இல்லை. சுக்ரீவன் கழுத்துல துளசி மாலையை போடா யாருன்னே தெரியலடா, வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னே தெரியல, நீ இதை போட்டுட்டு போ, அப்பத்தான் அவன் அடிக்க முடியும். சாமர்த்தியமாக வாலியை வதம் செய்தான் ராமன். வாலியை வதம் செய்தான். சாமர்த்தியம் தான். அது நேர பார்த்து இல்ல, மறைவாக இருந்து. மகாபாரதத்துக்கு வாங்க, அங்கேயும் அப்படித்தான். பீஷ்மர் போயிட்டாரு. அடுத்தது துரோணர். துரோணர் யாரு? அவர்கிட்ட அவருடைய ஆயுதம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் குரு அவர் தான். கௌரவர்களுக்கும் அவர் தான் குரு, பாண்டவர்களுக்கும் அவர் தான் குரு. யார் அவர் முன்னாடி நிக்க முடியாது. பிரம்மாஸ்திரம் திவ்யாஸ்திரம் எல்லாத்தையும் பிரயோகிக்கக்கூடிய மிகப்பெரிய போராளி, அடிக்க முடியாது. கிருஷ்ண பரமாத்மா நினைக்கிறான், இவரை நேர அடிக்கவே முடியாது, சாமர்த்தியமா அடி. பீமனை கூப்பிடுறான், ஒரு யானையை கொல்ல சொல்றான். அந்த யானைக்கு பேரு அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமன் துரோணருடைய மகன், பேரும் அஸ்வத்தாமன் தான். யானையை கொன்ன பிறகு நடு இடத்துல வந்து பீமன் கத்துறான், அஸ்வத்தாமஹா அப்படின்றான். ஏ அஸ்வத்தாமா செத்து போயிட்டான் அப்படின்றான். துரோணர் அப்படியே நடுங்கிறார்.
என்ன செய்யறதுன்னு தெரியல. பீமன் சொல்றத நம்புறதா பாக்குறார். இந்த பக்கத்தை தர்மன் சொன்னா நியாயமா தான் இருக்கும். தர்மனை பாக்குறாரு. தர்மன் சொல்றான், அசத்தமாகதா. இத சத்தமா சொல்லிட்டு மெதுவா, இது நரவோ குஞ்சரவோ அப்படிங்கிறான். இது மனுஷனா அல்லது மிருகமான்னு தெரியாது. அத மெதுவா சொல்றான். சொல்ல சொன்னவன் கண்ணன், சொல்லியவன் தர்மன். அந்நேரம் சங்க ஊதிட்டான். கண்ணன் சங்க ஊதிட்டான். தர்மன் சொன்னதனால் சாமர்த்தியமாக அங்கே பாண்டவர்களால் வெல்ல முடிந்தது. ஐயா, சாமி இல்ல அங்க மட்டும் இல்லையா, வீட்டுக்கு வாங்க. வீட்டுல எல்லாம் சத்திய வழியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாயா? ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த ஒதுங்கிட்டேன். யார் நீங்க சொல்லுங்க. இந்த பாகுபலின்னு ஒரு படம். அதுல பாகுபலியும் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க சம்சாரம் 2 பேரும் சேர்ந்து அப்படி 2 ஒன்னா சேர்ந்து இப்படி வில்லு பிடிப்பாங்க. இப்படி 2 பேரும் சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து அப்படி எதிரி அழிக்கிறாங்க. ஐயா, அது சினிமால தான் ஒர்க் அவுட் ஆகும். வீட்டுல எதிரியே நம்ம தான்யா. எப்படியா? ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. உங்க வீட்டு வாரத சொல்றீங்க நீங்க. அதான்யா, அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன் நானு. எதுவா இருந்தாலும் சரி, வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, 2 ஸ்டெப் தான். ஒன்னு சரிமா, இன்னொன்னு சாரிமா. அவ்வளவுதான், முடிஞ்ச கதை. 2 ஸ்டெப். இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெட்ராஸ்ல டாக்டரா இருக்காரு. ஒரு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்திருந்தோம். அப்ப இது மாதிரி ஏதோ பேச்சு வரும்போது அவர் சொன்னாரு, அதெல்லாம் எங்க அப்பா சொன்னார், கல்யாணம் ஆகும் போதே வாழ்க்கையில பேசாம இருக்கணுமா 2 ஸ்டெப் தான்டா அப்படின்னாரு. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 ஃபார்முலா தான் அப்படின்னாரு. அப்படியா? என்ன அது ஃபார்முலா? அது ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படியே நெடுஞ்சாங்கட காதுல விழுந்துடுறது. டமால், முடிஞ்சு போச்சு. சாமர்த்தியம் பெஸ்ட் அப்படின்னா. அப்படியா? வெரி குட். நம்ம ஃப்ரெண்ட் இன்னொருத்தன், அப்ப 2வது ஃபார்முலா என்னன்னா, லூசுப்பரே, முதல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, ஒரே ஃபார்முலா தான்டா, காலில் விழுந்தாலே முடிஞ்சிச்சு. நல்லது கெட்டது சத்தியமா இல்லையா என்பதெல்லாம் வீட்டிலே ஒண்ணு ஆகாது. சாமர்த்தியம் மட்டுமே நிற்கும். சரிமா சாரிமா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு பேரும் ஈஸியா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ஆளு சிரிக்கிறத பார்த்தா நம்ம வீட்டு நடப்பு எப்படா இவருக்கு தெரியும். இதை விட்டு வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்தோம்னு வச்சுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ராஜபாளையம் போயிருந்தேயா. அன்னைக்கு நம்ம வக்கீல் அம்மா அவங்க எப்பவுமே கரெக்டா கோர்ட்டுக்கு போவாங்க, நேரத்துக்கு கரெக்டா போயிடுவாங்க. அது மாதிரி அன்னைக்கு வேகமா அவங்க 2 வீலர்ல வேகமா அவங்க சத்திய வழியில, அதனால அந்த ரோடு ரூல் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி சல்லுன்னு போயிட்டு இருக்காங்க. டீ கடையில் நின்றுட்டு இருக்கேன், பாக்குறேன், ஐயோ போறாங்களே, வேகமா போறாங்களே வக்கீலம்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எதிர்த்தாப்புல ஒருத்தன் ராங் ரூட்ல வர்றான், வேகமா வர்றான். ஐயோ இவங்க சத்தியத்தை பின்பற்றவங்களா இருக்கே, இவங்க எப்படிடா என்னடா ஆகும் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு அப்படி ராங் சைடு போய் லெப்ட் சைடு வந்து சாமர்த்தியமா தப்பிச்சாங்க. ஈஸியா தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. பாருங்க, சும்மா சத்தியம் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பார்த்திருக்க முடியுமா? சாமர்த்தியம் ரோட்லயும் சாமர்த்தியம் தான். சரி, அங்க விட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். எங்க போனாலும் சாமர்த்தியம் இருந்தால் தான் முடியும். அரசியல் எடுத்துங்க, சாமர்த்தியம். இவங்க கோர்ட்டுன்னு சொன்னல, வக்கீலின் வாதமே வெளிச்சம். அங்க உண்மையே வெளிச்சம் யாரும் சொல்லல. சட்டம் என்பது ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதமே வெளிச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமர்த்தியமா பேசுனாங்க, இல்லன்னா பொங்கல் தான், கேஸ் முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு காசு வந்து அவ அவுட்டு, இவங்க கட்சிக்காரன் அவுட்டு, முடிஞ்சு போச்சு. அதனால எங்க போனாலும் சரி, அரசியல்ல சாமர்த்தியம் இல்லாட்டினா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முறை முன்னாடி இங்க தமிழ்ல ரொம்ப நல்லா பேசக்கூடிய காளிமுத்து அவர்கள் அமைச்சராக இருந்தபோது மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசுறார். திமுக அமைச்சர்களை கேள்வி பண்ணி பேசுறாரு. அவர் ஒரு ஊர்ல ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு,
ராஜசிங்கம் உடம்பு முழுசு ஒரே நாத்தம். புலிய கூப்பிடுது, ஏ புலிங்க வா, மோந்து பாரு என் உடம்பு நாத்தம் அடிக்குதா இல்லையான்னு. அது மோந்து பார்த்துட்டு ஐயோ பயங்கரமா நாத்தம் அடிக்குது அப்படின்னு. ராஜாவை பார்த்தே நாத்தம் அடிக்குன்னு சொல்லி ஒரே அடி அடிச்சு கொண்டு விடுது. அடுத்து கரடியை கூப்பிடுது. ஏற்கனவே புலி செத்து போனதை கரடி பார்த்துக்கிட்டு இருக்கு. வந்து இல்ல மணக்குது ராஜா, எப்படி மணக்குது தெரியுமா அவங்க மேல அப்படிங்குது. பொய்யா சொல்றேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அடி. ஒன்னொன்னா செத்துக்கிட்டு இருக்கு வரிசையா. நம்ம நரி அண்ணன் வர்றாரு. வந்து உன்னை கேட்கிறார், என்ன நாத்தம் அடிக்குதா இல்லையா? நரி சொல்லுது, நேத்தே கேட்டிருக்கலாம் இல்லைங்கய்யா. சாமர்த்தியம் பாருங்க, நேத்தே கேட்டிருக்கலாம்ல. ஏன்? இன்னைக்கு எனக்கு ஜலதோஷம் தெரியல ஒண்ணுமே, அதனால நேத்தே நீங்க கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் திமுக அமைச்சர்கள் எல்லாம் சொன்னாங்க. அடுத்த நாள் கலைஞர் வந்து டெல்லிக்கு போறதுக்கு பிளைட் ஏறதுக்காக போறார். அப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் சீனியர் எடிட்டர், சீனியர் நிருபர் அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன அமைச்சர் காளிமுத்து உங்களெல்லாம் நரின்னு சொல்றாரு. சாமர்த்தியம். கலைஞர் என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம எப்படி சொல்றாரு அவரு? இங்க வாங்க, பக்கத்துல வாங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேட்டு சொல்லணும் அவர்கிட்ட, காளிமுத்து கிட்ட. என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க நரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த நாத்தம் பிடிச்ச சிங்கம் யாருன்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. இதுதான் சாமர்த்தியம். எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவது. இவங்க நினைக்கிறாங்க சத்தியத்துக்கு எதிர் சாமர்த்தியம், அது கிடையாது. மங்களம்னா அமங்கலம், அசத்திய வழி கிடையாது. இது சாமர்த்திய வழி, இது அசத்திர வழி, எல்லா இடத்தையும் வெற்றி அடையக்கூடிய வழி. அதனால் அனைவரும் சாமர்த்திய வழிதான் சிறந்தது என்பதை வாழ்க்கையில் நாம் பார்த்திருப்போம். ஐயா அவர்களும் கட்டாயமாக சாமர்த்திய வழியே சிறந்தது என்று தீர்ப்பு கொடுப்பார் என்று நம்பி வாய்ப்பு நல்கியதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். போற போக்கிலே இன்னும் ஒரு பிடி பிடிச்சுக்கிட்டார். அவர் சொன்னதுக்காக நான் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவர் என்ன மாணாக்கர் தான். ஆனா இங்க எனக்கு மார்க் போடுறாரு, நான் தான் அவருக்கு மார்க் போடணும். அவரு அங்கடிங்களையும் சுத்தி நல்லா பேசினார், நல்ல செய்திகளை சொன்னார். ராமாயணத்திலிருந்து ஒண்ணு, மகாபாரதத்திலிருந்து ஒண்ணு, அரசியல் இருந்து ஒண்ணு, அப்படி சுத்தி சுத்தி வர்றாரு. வீட்டுக்குள்ள ஒண்ணு, எல்லா கையிலும் வந்துட்டார். நல்லா தான் இருந்துச்சு. நான் கடைசியா போனதான் தப்பு. அதை கழிச்சிட்டு இப்ப சாமர்த்திய வழியில தப்பிச்சாக பாருங்க. சைக்கிள்ல, 2 வீலர்ல. வாங்க ஜான்சி அம்மா. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே, ஆண்டோர்களே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து சகோதரர் அன்பு அண்ணே ரொம்ப அழகா கதையா விட்டு போனார். அதுல ஒன்னே ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரு, அதை வேற சொன்னாரு, எல்லாரும் அதை கடைபிடிங்க அப்படின்னு சொன்னாரு. சரிமா சாரிமா, சரிமா சாரிமா. வீட்டுல 2 நாள் தொடர்ச்சியா சொல்லி பாருங்க, என்ன நடக்கும்? சத்திய வழியில் நாங்க வாழ்ந்து கொண்டிருப்பதனால் தான் நீங்கள் எங்களோடு குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சரிமா சாரிமா என்று நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போயிருவாங்க. உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா? கேட்டு தெரிஞ்சுக்கிறது பாக்குறேன். இல்ல, அவர் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க, சரிமா சாரிமாவா. என்னங்க, நாங்க சத்தியவதிகள்ங்க. அதாங்க உங்களை போல ஆளுகள் எல்லாம் மேடை போட்டு லைட் போட்டு பேசிட்டு போயிருக்கீங்க. எங்க அண்ணி உங்க கூட இன்னும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே ஒரு பெரிய சத்திய வழியில நடக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று அல்லவா? என்ன பேசுறீங்க நடுவர் அவர்களே? சத்திய வழியில் செயல்படுவோர் நேர்மையோடும் மன தைரியத்தோடும் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவார்கள். அதாவது நடுவர் அவர்களே, ஒரு 10 நாளைக்கு முன்னால நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் நான்.
எங்க மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி ஒரு பெண் டிஎஸ்பி பெயர் காயத்ரி என்று. அந்த அம்மா ஒரு ஆர்ப்பாட்டக்காரர்களை போய் அடக்குவதற்காக செல்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இவங்கள மாதிரி சாமர்த்தியசாலியாக இருந்திருந்தால் அந்த அம்மையார் தனக்கு கீழே உள்ள ஆய்வாளர்களையும் சார்பு ஆய்வாளர்களையும், அதாவது எஸ்ஐயையும் இன்ஸ்பெக்டர்ஸையும் அனுப்பி அடக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆபீஸ்க்கு போயிருந்திருக்கலாம். அந்த அம்மா அப்படி போகல. சத்திய வழியில் நின்று ஆர்ப்பாட்டத்தை அடக்கி ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க பாருங்க. அதாங்க சத்திய வழி. சாமர்த்திய வழினா உங்களை மாதிரி ஜால்ரா போட்டு தலையை தட்டிட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டு போயிருந்திருக்கணும். இல்ல. இரண்டாவது உதாரணத்தை சொல்கிறேன். வயல்நாடு. இப்ப நம்ம எல்லாரும் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதில் நம்ம கூடலூரை சேர்ந்த நர்ஸ் சபீனா என்ற ஒரு செவிலியர் அங்கு சென்று, அதுதாங்க முக்கியம், ஆண் செவிலியர்கள் அங்கு இல்லை. அதாவது சூரன்மலை ஆற்றை கடக்க வேண்டும். ஜிப்லைன் மூலம், ராணுவத்தினர் தயாரித்த ஜிப்லைன் மூலம் ஆற்றை கடந்து சத்திய வழியில் இருப்பதால் தான், மனதில் தைரியமும் நேர்மையும் உத்தமத்தோடு இருந்தால் தான் சார் அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் காப்பாத்துனாங்க. இல்லன்னு சொல்லுங்க. ஏன் அவங்க இவர் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்காரரு அவங்க புள்ள அவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டு சாமர்த்தியமா வீட்டுல இருந்துகிட்டு டிவி பார்த்துக்கிட்டு வயநாட்டை பார்த்துக்கிட்டு இவங்கள மாதிரி இருந்திருக்கலாம்ல. அந்த அம்மா இருக்கல. வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்றால் சத்திய வழியில் சென்றால் தான் வரலாற்றில் இடம்பெற முடியும். சத்திய வழியில் இருக்கணும். அப்படி இல்ல நடுவர்களே, நீங்கள் சத்திய வழியில் நடந்தால் வரலாற்றில் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நடுவர்களே, நேர்மையான வாழ்க்கை வாழணும் என்று நாங்கள் சத்திய வழி சொல்கிறோம். நேரத்திற்கு ஏற்றார் போல வாழணும் என்று சாமர்த்தியவாளிகள் சொல்லுகிறார்கள். வாழ்க்கையில் எப்படினாலும் வாழலாம் என்று சொல்வது சாமர்த்திய வழி. வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரையறையை சொல்வது சத்திய வழி. மன நிறைவான வாழ்வை தருவது சத்திய வழி. பதற்றமான வாழ்வை தருவது சாமர்த்திய வழி. பிழையின்றி வாழணும் என்று சொல்லிக் கொடுப்பது சத்திய வழி. பிழைப்பிற்காக எப்படி என்றாலும் வாழலாம் என்று சொல்லிக் கொடுப்பது சாமர்த்திய வழி. சத்திய வழி மலர் பாதை அல்ல. மலர் பாதை அல்ல. முட்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். ஆனால் அதில் சற்று தடுமாறலாம். ஆனால் தடம் மாறுவதில்லை. சத்திய வழியில் இருப்பவர்கள் எப்பொழுதும் தடமாற மாட்டார்கள். சாமர்த்தியவாதிகள் பிறரின் திறமையான வாய்ப்பை குறுக்கு வழியில் தன்னுடைய, இவங்க சொல்றாங்களே எங்க திறமைன்னு, திறமை இல்லைங்க, குறுக்கு வழியில் சாதித்து வெற்றி வாகை சூடுவார்கள். ஆனால் கடைசி வரை அது நிரந்தரமாக இருக்காது. நடுவரவர்களே, குறுக்கு வழியில் வாழ்வு தேடினும் குருட்டு மனிதர்கள் அவங்கதான். நடுவரவர்களே, சத்தியம்தான் உயர்ந்தது என்று வால்மீகி சொல்கிறார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று முண்டாசு கவிஞன் பாரதி சொல்கின்றான். வாய்மை எனப்படுது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று எம்பெருமான் தெய்வ திருமகன் வள்ளுவர் கூறுகிறார். உள்ளன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று அன்பு வள்ளலார் கூறுகிறார். சொல்றாங்கப்பா, பொய் சொல்லி செய்ய முடியுமா? முடியும். அவர்களை நாம் வாழ்க்கை பாடமாக மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக சத்திய வழியில் ஜெயிக்க முடியும். நடுவரவர்களே, பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளாதே, உண்மை சொல் மாட்டிக்கொள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். இவர்கள் வழியை நாம் பின்பற்றினால் கண்டிப்பாக வாழ்க்கை பயணத்தில் வெற்றி வாகை சூடலாம். வாழ்க்கை பயணத்தில் சாமர்த்திய வழியில் நடப்பவர்களுக்கு 1000 சுகங்கள் இவர்கள் 3 பேருக்கு வந்தது போல வரும். கண்டிப்பா வரும் சாமர்த்தியசாலிகளுக்கு. ஆனால் அந்த சுகங்களின் நிழலாக அழிவு தொடர்வதை யாராலும் தடுக்க முடியாது. யாராலும். ஆனால் அந்த சுகம் ஆணவத்தை வளர்க்கும், அச்ச
அச்சத்தை தவிர்த்து தீமைக்கு அடிகோலும். ஆனால் சத்திய வழி உள்ளும் புறமும் உண்மையாகவே இருப்பார்கள். சத்திய வழியில் நடப்பவர்கள் உத்தம நிலைக்கு போகலாம். நடுவர்களே, உயர்ந்து உயர்ந்து போவார்கள். சில தடைக்கற்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மாட்டிவிடும் சத்திய வழி. சத்தியத்திற்கு ஒப்பான தவம் ஒன்றுமில்லை. நடுவர்களே, சத்திய வழியில் வாழ்பவர்கள் அறவழியில் மனசாட்சியோடு வாழ்பவர்கள். எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய அறம் என்ற நூலில் இருந்து யானை டாக்டர் என்ற ஒரு நாவலை நான் வாசித்தேன். அந்த டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வெட்டனரி டாக்டர். அவர் காட்டிலே வாழ்றவர், விலங்குகளுக்கு வைத்தியம் பார்த்து வாழ்கிறவர். விலங்குகளுடைய சுவாசத்தை வைத்து அவைகளுக்கு என்ன என்று தேடி கண்டுபிடித்து அதுகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு டாக்டர். அவர் எழுதுற அந்த கதையில வருது, ஜெயமோகன் எழுதுறாரு, ஒரு நாள் இரவு ஒரு யானை குட்டி வீட்டின் வெளியே நிற்கிறது. இரவு வேளை இவர் வீட்டினுள் இருக்கிறார். யானையின் சுவாசத்தை அறிந்து வெளியே ஓடி வருகிறார். ஒரு குட்டி யானை நின்று கொண்டிருக்கிறது, காலில் காயத்துடன் நின்று கொண்டிருக்கிறது. உடனே அவர் உள்ளே போய் மருத்துவ பெட்டியை எடுத்து வருகிறார். அதற்கு சிகிச்சை அளிக்கிறார். சிகிச்சை அளித்தால் அந்த காலில் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டு சொட்டிக்கிட்டு இருக்குங்க. யானைக்கு காலில் அடிபட்டால் அதனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். அது எப்படின்னா, அதனுடைய கால் பாதத்தில் சுற்றுலாவுக்கு வந்த காட்டிற்குள் வந்த சிலர் மதுபானம் அறிந்துவிட்டு அந்த பாட்டில்களை தூர வீசியதில் உள்ள அந்த சில்லு காலில் பட்டு அதுக்கு காயமுற்றி இருக்கிறது. அதை பார்த்து அதற்கு சிகிச்சை அளித்து அந்த யானை குட்டியை அனுப்பி வைக்கிறார். யானை குட்டி வெளியே செல்கிறது. அதை சுற்றி 20 யானைகள் இருந்து பிளறி விடை கொடுத்ததாம் சந்தோஷமாக. அதுதான் சார் அறம், அதுதான் அறம். அதாவது மனிதர்களின் வெற்றியை நிர்ணயிக்கும் அறம் உயிர்மை நேயம் கொண்டது. கேட்கும் திறனற்ற மற்ற உயிரிடத்தும் சத்திய வழியில் செயல்படுவோர்களே வெற்றியாளர்கள். சத்தியம் எப்பொழுது வெல்லும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம யானையா பறக்காம போயிட்டோம். வாஸ்தவம் தானே. காட்டுக்குள்ள யானை பட்ட பாடு. ஜெயமோகன் எழுதின கதையை வச்சுக்கிட்டு ஒரு நடப்பு தான், அதை சிறப்பா சொல்லி முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது நேரிய வழி, சரியான வழி, வெற்றிகரமான வழி. இந்த சத்திய வழியில தான் எல்லாமே காரியம் நடக்கும் அப்படின்னு என்ன ஒண்ணு இவர் சொன்னதுக்கு பதில் சொல்லாம போயிட்டாங்க. குறுக்கு வழியில நீங்க போனீங்களே அப்படின்னாரு. அதுக்கு பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா? அது ஒரு சத்திய வழி. எதுக்காக அவரை சிரமப்படுத்துவானே அவனு விட்டுட்டார். வக்கீல் அந்த வாதத்தை எப்படி திருப்பணுமோ அப்படி போட்டாங்க. அவ்வளவுதான். வாங்க ராஜகுமார், வாங்க. பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, மிகச்சிறப்பான முறையில் புத்தக கண்காட்சியை நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே கைதட்டலாம். நடுவர் அவர்களே, ஒரு சாமர்த்தியம், இது ஒரு சாமர்த்தியம். எனக்கு வழக்கறிஞர் ஜான்சி மேடம் வந்தாங்க. அவங்க தன்னைத்தானே சத்தியவதின்னு சொல்றாங்க. இந்த சத்தியம், உண்மை, நேர்மைன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவன், மற்றவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் விஷயம். தன்னை பத்தி பெருமையா பீத்திக்கிறதுங்கிறது தான் இவங்களோட வேலை. எனக்கு என்ன ஒரு கேள்வி, இவங்க வழக்கறிஞரா இருக்காங்க, கோர்ட்டுக்கு போறாங்களா? அவங்க வேற சத்தியவதி, கோர்ட்ல போய் வாதாடுறாங்களா? உண்மைதான் பேசுறீங்களாமா? உங்ககிட்ட சிக்கின அந்த கிளைண்ட் என்ன பாடுபடுவான்னு தெரியல.
ஆனா இவங்க அரசு வழக்கறிஞர். ரொம்ப சிக்கலா தான் இருக்கு. நடுவர் அவர்களே, இன்னொரு எங்க ஐயா ஒண்ணு சொன்னாங்க, சரிம்மா சாரிம்மான்னு மனைவி கிட்ட சொன்னா நல்லதுன்னு உண்மையே பேசுனாங்க. அவங்க கேக்குறாங்க, எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? நான் இப்ப சொல்றேன், 20 வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். கை தட்டினவங்க எல்லாம் அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்கும் போதே தெரியும். எங்க யதார்த்தமான வாழ்க்கையை பேசணும். அவங்க சில தத்துவங்கள் எல்லாம் பேசுனாங்க. அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, சத்திய வழி மலர்பாதை அல்ல, புட்கள் இருக்கும். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். சத்திய வழியில நீங்க போகும்போது உங்க பாதையில நிறைய முள்ளு போட்டிருப்பாங்க. எவனாவது உங்களுக்கு வேண்டாதவன், உங்களுக்கு எதிர்கட்சியில இருக்கிறவங்க கூட இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் இருக்கலாம், நீங்க இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு மலர் முட்களை போடுவாங்க. எங்க முள் இருக்கு எங்க கல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் தேவைங்கிறத நாங்க சொல்றோம். அதுதான் புத்திசாலித்தனம். நீங்க என்ன ஒண்ணு சொன்னாங்க, அந்த வயநாடு நிலைச்சரிவுல சபீனாங்கிற ஒரு நர்ஸ் போனாங்க, வைத்தியம் பார்த்தாங்க. அது அவங்க சத்தியவதி. ஏன் நீங்க போகல? நீங்க சத்தியவதி தானே, நீங்க ஏன் போகல? எத்தனை பேர் இருக்காங்க லைன்ல? உங்க அணியில என்ன 2 பேர் இருக்காங்க. வீட்டுக்காரர் வேணான்ட்டாங்க. அப்ப பாருங்க, அவங்க சத்தியவதின்னு சொல்லுவாங்களா, வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா? அப்ப என்ன, அந்த நர்ஸ் சபீனாவுக்கு அந்த கயர் இருக்குல்ல, கம்பியில கயர் கட்டி இருக்காங்க, அதுல போய் அந்த வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியமும் தைரியமும் இருந்தது. அதனால போனாங்க, அந்த இடத்துக்கு போனாங்கிற அந்த உணர்வு இருந்தது. நீங்க சத்தியம் நல்லவன், நாங்க எல்லாம் உலகத்திலேயே உத்தமே. அதுதான் யதார்த்தத்தை பேசுங்க. இதுல வேற இந்த யானை டாக்டர் கதை, யானை டாக்டர் கதை, டாக்டர் கே அற்புதமா ஜெயமோகன் சார் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான கதை. அந்த கதை என்னது, யானைக்கு என்ன நோய்ங்கிறத அந்த டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார். யானை டாக்டரை புரிஞ்சிருக்கு. 2 பேருக்கும் இடையில் இருக்கிற புரிதல் என்பதுதான் நம் வாழ்க்கையினுடைய சாமர்த்தியம். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற தன்மை, அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க அது இல்ல இது இல்ல. அந்த அம்மா திருக்குறள் வேற, என்ன தமிழ் பேராசிரியை முதல்ல என்ன சொன்னாங்க, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பல செய்யா. ஏன்னா திருக்குறளை சொல்லியாச்சுன்னா எல்லாம் சரின்ட்டு. ஏன் அதே திருக்குறள் தான் சொல்லி இருக்காரு, பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்னா புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். என்னங்கப்பா, ஒருத்தருக்கு நல்லது செய்யறதா இருந்தா நீ பொய் சொல்றதுல தப்பு இல்ல. வீட்டம்மா சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாடு நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குன்னு சொன்னா அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்கும். இதுதான் திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு. பொய் சொல்றதுங்கிறது அதானுங்க. வீட்டம்மா புதுசா ஒரு சாரி கட்டிட்டு வந்திருக்கு, பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்கு. அது சாரி வாங்க போகும்போது நம்ம கூட தான் போனோம், நம்மளை சிரமப்படுத்தி வாங்கினது எப்படி நல்லா இருக்கும். அந்த சாரி கன்றாவியா கட்டிட்டு எங்க எப்படி இருக்கு, கல்யாணத்தன்னைக்கு கட்டின பட்டு சாரியை விட இது சூப்பரா இருக்கு சொன்னா அடுத்த சேலை வாங்குறதுக்கு நம்மளை கூப்பிடாது. இல்லன்னா வாங்க திரும்பவும் அதே கடைக்கு போவோம்னு கூப்பிடுமா இல்லையா? அப்ப பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு சில விஷயங்களை நாம செய்துதான் ஆகணுங்க. நீங்க அரங்கத்துக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நிறைய சகோதரர்களும் சகோதரிகளும் நிக்கிறீங்க. அரங்கத்தில் இருக்கிற இந்த சேர்ல இத்தனை பேர் தான் உட்கார முடியும். கொஞ்சம் சீக்கிரமா வந்தா உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும்ங்கிறத யோசிச்சு முன்னாடி வந்தவங்களுக்கு இடம் கிடைச்சு. இது புத்திசாலித்தனம், இது சாமர்த்தியம். வாழ்க்கையிலே அப்படித்தாங்க. எந்த இடத்துக்கு எப்ப போனோம், எந்த இடத்துக்கு போக கூடாது, எந்த இடத்துல எப்படி உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். என்னன்னா இந்த நேர்மையா இருக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, இவங்க இப்படியே தான் இருப்பாங்க. தன்னை மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க. குடும்பத்துக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது. ஏதாவது உதாரணம் இவங்க நல்லது சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க, எதுவுமே சொல்லல, குடும்பத்துக்கு ஆகாது. இருந்து விடாதீங்க. அப்படி வளவு சுழிவு நெளிவு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. அதான் ஒரு ஆங்கிலத்தில் ஒண்ணு சொன்னாங்க, சர்வைவல் ஆஃப் த பிட்டஸ்ட். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை தகவமைத்துக் கொள்பவனால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இருக்கிற இடத்தை அனுசரிச்சு போகணும், யாரோட இருக்கிறோங்கிறத புரிஞ்சு பேசணும், இல்லன்னா சிக்கல் தான். இப்ப சத்திய வழியிலே இருந்தாச்சுன்னா சில விஷயங்களை செய்யவே முடியாது. வியாபாரம் பண்றாங்க, வியாபாரத்துல சில விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்குத்தான் என்ன சொன்னாங்க, வியாபார யுக்தின்னாங்க. தொழில் பண்ணும் போது அதுக்கு திறமைன்னாங்க. மார்க்கெட்டிங் நாங்க, விளம்பரம் பாக்குறோம்ல, விளம்பரம் பார்த்தானே நம்ம கடைக்கு போறோம். அதனால சில மக்களை கவர்வதற்கு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். ஆனா வேலை வாங்குறதுக்கே ஒரு திறமை வேணும் தெரியுமா?
ஆபீஸ்ல மேனேஜர் இருக்கிறார், கீழே ஒர்க் பண்றவங்கள வச்சு மீட்டிங் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்றார், இந்த ஒர்க்க ஒரு வாரத்துக்குள்ளால நம்ம முடிச்சு ஆகணும்னு. நமக்கு தெரியும் ஒரு வருஷம் ஆனாலும் அது முடியாதுன்னு, நல்லாவே தெரியும். எஸ் சார், எஸ் சார், டெஃபினெட்லி சார், ஷுவர் சார், நம்ம செஞ்சிடலாம் சார், இப்படி சொன்னோம்னா அந்த கம்பெனில தொடர்ந்து வேலை பார்க்கலாம். உண்மைய முகத்துக்கு நேரா சொன்னோம் சார். ஆமா, நீங்க சொல்றது மாதிரி ஒன்னும் நடக்காது, செய்யவே முடியாதுன்னு சொன்னோம்னா அவன் நம்ம சீட்டை கழிச்சிருவான். அப்ப இருக்கிற இடத்துக்கு தகுந்தவாறு மேனேஜர் என்ன பண்ணுவாரு, வேலை பார்க்கறவன்ட்ட வந்து சொல்லுவாரு, எங்க நீங்க நல்லா வேலை பாக்குறீங்க, நீங்க நல்லா வேலை பாக்குறீங்க, அடுத்த ப்ரமோஷன் உங்களுக்கு தான் கிடைக்கும்னு. அப்ப அவன் வேலை பார்ப்பான். இதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவார். இது வேலை வாங்கக்கூடிய திறமையை தவிர மற்றது ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஆசிரியரா இருக்கிறேன், என் மாணவர்கள்ட்ட சொன்ன ஹரிச்சந்திரன் கதை இருக்குல்ல, ஹரிச்சந்திரன் கதையை சொன்னேன். உருக்கமா ஒரு நாள் முழுக்க சொல்லிட்டு, உருக்கமா அப்படி பண்ணா இப்படி பண்ணா, மனைவி விற்க வேண்டிய நிலைமை வந்து பையன் இறந்து போயிட்டான், சிரமப்பட்டான், சுடுகாடு வரைக்கும் போனான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. சார் ஒரு உண்மை தெரியும் சார், உண்மையும் சத்தியமும் பேசியாச்சுன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்படணுங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுதுன்னா. சத்தியம் பண்ணா பிரச்சனை தானே இருக்கு. ஹரிச்சந்திரன் கதையில அப்படியே ஆமா, பசங்க அதான் புரிஞ்சுக்கிறான். அதான விஷயம், யதார்த்தமான விஷயத்தை நீங்க என்னன்னா, புயல் வரக்கூடிய நேரங்கள்ல நேரா நிக்கக்கூடிய மரங்களை எல்லாம் ஒடிச்சு கீழே தள்ளிரும். புயலுக்கு வளைந்து கொடுக்கிற மரங்கள் மீண்டும் வாழும். இடத்துக்கு தகுந்தவாறு வளைந்து கொடுத்தால் நம்மால் நிலையாக மீண்டும் நிற்க முடியும். இல்லன்னா அடிபட்டு கீழே விழுவோம். பாருங்க வண்டி ஓட்டுனது சார் அழகா சொன்னாங்க. நீங்க எல்லாருமே நகை போட்டிருக்கீங்க, சுத்தமான தங்கத்துல நகை செய்ய முடியுமா? சுத்தமான தங்கத்துல நகை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் செம்பு சேர்க்கணும். நம்மால் கொஞ்சம் அதிகமே சேர்த்துருவாங்க, அது வேற விஷயம். அப்ப கொஞ்சம் செம்பு சேர்த்தா மட்டும்தான் நகையே செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இல்லன்னா சாமர்த்தியம்ன்றது செம்புன்றீங்க. ஆமாய்யா, கொஞ்சம் செம்பு சேர்த்தாத மட்டும் தானே நம்ம பண்ண முடியும். அது சரியான நமக்கு தேவையான நகையை உருவாக்குவதற்கு. அப்ப வாழ்க்கையில் வாழ்றதுக்கு அது கண்டிப்பா தேவைங்கிறத நாங்க சொல்றேங்க. என்ன ஒண்ணு சொல்றேன், சில நேரங்கள்ல உறவுகள்கிட்ட நம்ம பழகும் போது உண்மையை பேசக்கூடாது. சொந்தக்காரன் வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்டான்னா நமக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா கூட சொல்லிடக்கூடாது. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லைன்னு ஏதாச்சும் பிரச்சனைய சொன்னா அவன் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். பின்னாடி போய் சொல்லுவான், பாத்தியா அப்படிதான் நான் அப்பவே சொன்னேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா சிக்கல், பரவாயில்ல நல்லா இருந்துட்டு போயிருவாங்க. நடுவர் அவர்களே, இப்ப சார் டாக்டரா இருக்கிறார், டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் அடிபட்டு பழைப்பானா இல்லையாங்கிறதே தெரியல, கொண்டு வரும்போது முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான் அப்படின்னு உண்மையை பேசுனா அவன் உடனே போயிடுவான். டாக்டர் பயப்படாத சரி பண்ணிடலாம், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார், யாரு வந்தாலும் சொல்லுவார், டாக்டர் கைவலி நிறுத்தி விடுவோம், கால் வலி நிறுத்தி விடுவோம், வயிற்று வலி நிறுத்தி விடுவோம், ஒரு நாள் நெஞ்சு வலின்னா அதையும் நிறுத்தி விடுவோம். எது வந்தாலும் அவனுக்கு பாசிட்டிவா நீங்க பேசணுங்க. பாசிட்டிவா பேசி அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம நோயின்னு பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்கறோம் இல்ல, தாய்மார்கள் இருக்கீங்க, மருந்து கொடுக்கும் போது இது வந்து ஆன்டிபயாட்டிக், இது மருந்து, இதை சாப்பிட்டா நோய் குணமாகும்னா சொல்றோம். இல்லடா அதனால்தான் என்ன சொல்றோம், இனிப்பு சேர்த்து கொடுக்கிறோம், சுகர் கோட்டட் மெடிசின் சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிப்புக்குள்ளால அந்த மருந்தையும் வச்சு பிள்ளைக்கு கொடுக்கிறோம். அது மாதிரி தான் வாழ்க்கையில சாமர்த்தியம்ங்கிறது அதைத்தான் சொல்லுங்கிறத. எல்லா வகையில உறவுகளோடு நம்ம எப்படி இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் பார்க்கும் போது அன்போடு இருக்கணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன். இப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டணும். இது சத்தியம்னாலும் அதை சாமர்த்தியமா செய்யணும். ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்றேன். ஒரு கடை வீதியில ஒரு அம்மா ஆரஞ்சு பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆரஞ்சு பழம் விற்கிற அந்த பாட்டிகிட்ட ஒரு இளைஞன் தொடர்ந்து ஆரஞ்சு பழம் வாங்கிட்டே இருந்தான். வாங்கும் போதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஏமா இந்த ஆரஞ்சு பழம் நீ நேற்றைக்கு தந்த ஆரஞ்சு பழம் பயங்கர புளிப்பா இருந்தது, இதுவும் அது மாதிரிதான் இருக்குது. இல்லப்பா நல்லது தானே உனக்கு தர்றேன். இல்லப்பா நல்ல ரொம்ப புளிப்பு சரியில்லை. இல்லப்பா நல்லது, இந்த பாரு ஒரு ஆரஞ்சு பழத்தை உடைச்சு நீ சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டுக்கிட்டு சொல்ல அந்த அம்மா இது நல்ல தித்திப்பா தான் இருக்கு. அப்படியா சரி அப்படின்னு கிளம்பி வருவா. இப்படி தினமும் போயிட்டே இருந்தான். கூடவே அவங்க ஒய்ஃபு கேக்குது, ஏமா நமக்கு நல்ல பழத்தை தான் அந்த அம்மா தருது,
ஆனாலும் நீங்க திரும்ப திரும்ப அவன் சரியில்லைன்னு சொல்றீங்க, ஒரு பழத்தை உடைச்சு கொடுக்குறீங்க, அந்த அம்மா சாப்பிடுது, என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னா, இந்த அம்மா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தெருவுல உட்கார்ந்து ஆரஞ்சு பழம் சாப்பிடு விக்குது, ஆனா ஒத்த பழம் கூட அது சாப்பிட்டது இல்ல. ஒத்த பழம் கூட என்ன வட்டிக்கு காசு வாங்கி அது வாங்குது, சாயந்தரம் அந்த வட்டி காசை கொடுத்துக்கிட்டு திரும்ப போகும்போது அதுக்கு வயித்துல ஒரு பழம் கூட தங்க மாட்டேங்குது. நான் இதை சொல்றதுனால ஒரு பழமாவது சாப்பிடட்டும்னு பொய் சொல்லி அதை கொடுக்கறேன் அப்படின்னு. இனி நேரம் அந்த மார்க்கெட்ல போங்க, பக்கத்துல காய்கறி விற்கிறவன் இருக்கான், அவன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏமா தினமும் அவன் பழத்தை குறை சொல்றான், இருந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு பழம் கொடுக்கறான். நான் பாக்குறேன் மத்தவங்களுக்கு நெருக்கிறத விட அவனுக்கு நெருக்கும் போது தராசு தட்டு கொஞ்சம் கீழே இறங்குறத நான் பாக்குறேன், அதிகமா நிறுத்து கொடுக்கறேன் அப்படின்னு. அந்த அம்மா யார் பத்த பிள்ளைன்னு தெரியாது, நான் வேகாத வெயில உட்கார்ந்து வித்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பழமாவது சாப்பிடட்டும்ங்கிறதுக்காக என் மேல உள்ள பிரியத்தினால அந்த பிள்ளை பொய் சொல்லி என்னை ஏமாத்துறதா நடிக்கிறான். யார் பத்த பிள்ளையோ என்கிட்ட அம்புட்டு பிரியமா இருக்குது, அந்த பிள்ளை பிரியம் காட்டுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், நானும் தெரியாதது மாதிரி நடிக்கிறேன். அப்ப அந்த பாசத்தை நினைக்கும் போதெல்லாம் ஆரஞ்சு பழத்தை எடுத்து தட்டுல வைக்கும் போது என்ன அறியாமலேயே ஒரு பழம் கூட வைக்கிறேன், அந்த தட்டு கீழே தாங்குது, இது பாரத்தால் கீழே இறங்குறது இல்ல, அவன் மேல் நான் வைத்திருக்கிற பாசத்தால் அந்த தட்டு கீழே இறங்குகிறது. என்னன்னா சில அன்பை புகட்டுகிற போது சில வார்த்தைகளை சொல்லுவது தப்பில்லை, அதுதான் நம்முடைய உறவுகளை நீடிக்க செய்யக்கூடிய மருந்து. வாழ்க்கைக்கும் இது பயன்படும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு தெருவில் பழம் வைக்கிற கிழவி அந்த அம்மா எப்படி சாமர்த்தியமா பேசியிருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு சாமர்த்தியம். அவன் ஒரு சாமர்த்தியம், வாங்க வந்தவனும் சாமர்த்தியம், இதுவும் சாமர்த்தியம். நல்ல கதைய நல்ல தெளிவா சொல்லிவிட்டாரு. நீ இதுக்கு மேல என்னத்தை சொல்றது? கஷ்டம்தான். அதனால கடைசியா ஒரு ஆளை பேச வைக்கணும் சத்திய வழியில. ஏன்னா நமக்கு வெற்றி பெற வேண்டியது சத்தியம். நம்ம அப்படி நினைக்கிறோம், எல்லாருக்கும் சத்தியம் தெரியுதுலே. இது சத்திய கீர்த்தி பேரை வைக்கிறான் சத்தியம். அந்த காலத்துல சத்தியவதினு பேர் வைப்பாங்க, இப்ப அப்படி வைக்கல, சத்திய கீர்த்தி. அப்படின்னா நமக்கு சத்தியம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். வாங்கம்மா ரேவதி அம்மா வாங்க. புத்தகங்கள் உலகத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் பாதைகள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர்களே, பதிப்பாளர் சங்கத்தை சார்ந்த பெரியோர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, இந்த அவையை நிறைத்து அமர்ந்திருக்கும் ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு முன்னால பேசிய சாமர்த்தியசாலி ராஜ்குமார் அவர்கள் ரொம்ப அழகான நல்ல அருமையான விஷயங்களை எல்லாம் பேசிட்டு போனார். அவர் பேசும்போது சொன்னது என்ன, ஹரிச்சந்திரன் கதையை இவர் பிள்ளைகளுக்கு பாடமா நடத்தினாராம். உடனே பையன் இதுல இருந்து என்ன தெரிந்து கொண்டாய் கேட்ட உடனே உண்மை பேசுனா இவ்வளவு கஷ்டப்படணும்னு நினைச்சேன் அப்படின்னு பையன் சொன்னானா. அப்ப வாத்தியார் எப்படி பாடம் நடத்திருக்காருன்னு தெரியுதா? ஹரிச்சந்திரன் கதையை பாடமா நடத்துற நோக்கமே வேற. ஒரு சாதாரண மகன் மகானாக உயர்ந்தது ஹரிச்சந்திரன் கதையை கேட்டு என்று அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுக்காம ஏனோ தானோன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. பையன் கேட்டான், உண்மையா பேசுனா வாழ்க்கையில கஷ்டப்படணும்னா. நடுவர் அவர்களே, ஹரிச்சந்திரன் கதை எந்த காலத்திலயும் நடந்திருக்கலாம், இல்ல அது கதையாகவே இருக்கட்டுமே. அது நடந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கரெக்டா நான் பேசல டீ வருது பாத்தீங்களா, இதான் சத்திய சோதனைங்கிறது. உங்களுக்கு இருக்கு, கவலைப்படாதீங்க. குறுக்க வந்துருச்சு இல்ல சத்தியத்துக்கு குறுக்க. ஐயா, ஹரிச்சந்திரன் கதை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நடந்திருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் மதுரையை சுற்றி இருக்கின்ற, ஏன் எல்லா ஊர்களுக்கும் சுத்தி இருக்கிற கிராமங்களில் ஹரிச்சந்திரன் கதை கேட்கப்பட்டும் பாடப்பட்டும் நடிக்கப்பட்டும் வருகிறது என்றால் தமிழ் மரபு என்பது சத்தியத்தை காப்பாற்றுகின்ற மரபு என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் சத்திய ஹரிச்சந்திர நாடகம்.
என்னமோ வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி யானையை கட்டி யானையை அவுத்து யானை கதையெல்லாம் சொல்லிட்டு போனாரு. ஆனா நடுவர் அவர்களே, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அந்த விலங்கு, அது ஒரு சின்ன சங்கிலிக்கு கட்டுப்பட்டு கிடக்கும் தெரியுமா? அது நினைச்சா அத்துட்டு வெளியே வர முடியும். ஆனால் அந்த சங்கிலியை சத்திய சங்கிலியாக மதித்து அந்த யானை கட்டுப்பட்டு இருப்பதால் தான் நாம மாபெரும் திருவிழாக்களில் ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது அவ்வளவு பெரிய மிருகத்துக்கு தெரியுது, இந்த மிருகங்களுக்கு 2 பேருக்கும் தெரியலையேன்னு வருத்தப்பட்டேன். அதுக்கு முதல்ல பேசின மருத்துவர் அன்புநாதன் ஐயா வந்து ஒரு விஷயம் பேசினார். அவர் நிறைய இலக்கியங்கள் எல்லாம் பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னாரு? விநாயகர் ஞானப்பழம் வாங்குவதற்கு சாமர்த்திய வழியில போனாராம். அம்மா அப்பாவை சுத்தி வந்தாரு, பழம் கிடைத்தது. அது சாமர்த்திய வழியா? நான் இங்க இருக்கிற சபையை பார்த்தே கேட்கிறேன், நம்ம அம்மா அப்பா நமக்கு உலகம், யாராவது இல்லைன்னு சொல்லுவோமா? அதாங்க சத்தியம். அந்த சத்தியத்தை செய்தார், அதனால் அவருக்கு ஞானப்பழம் கிடைத்தது. அதை சொல்லி கொடுத்திருந்தா செஞ்சிருப்பாருல்லம்மா, முருகனே செஞ்சிருப்பாரு. ஆமா, வியாபாரம் வணிகம் இதுல எல்லாம் செய்யப்படுகின்ற விளம்பரங்கள் சாமர்த்திய வழியினார். அது இருக்கலாம். இந்த பாத்தீங்களா, நம்ம சுத்தி எத்தனை கடை இருக்குன்னு. அதுல அந்த மதுரைக்காரங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு பாருங்களேன். இந்த பக்கத்துல உள்ள கடையில எழுதி போட்டிருக்கு பாருங்க, வா பங்கு பருகலாம் நொங்கு, என்ன அழகா எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. அது கூட அது அழகா சொல்ல தெரியுதுல்ல. இது வந்து அந்த பாசத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. நடுவர் அவர்களே, சாமர்த்தியமாக செயல்படுபவர்கள் ஜெயிச்சதா நினைக்கலாம், ஆனா அது நடக்காது. கடைசியில சத்தியம் வந்து நிக்கும். ஏன் தெரியுமா? நான் போன தீபாவளிக்கு புடவை எடுக்க போனையா, போய் எடுத்துட்டு எனக்கு ஒரு 5000 ரூபாய், 5000 தான், வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்தேன். கடைக்காரன் வந்துருப்பாரு, வாங்கிட்டேன். எங்க மாமியாருக்கு 1000 ரூபாய்ல ஒரு சாரி எடுத்தேன். 1000 ரூபாய் எடுத்தேன். வாங்கிட்டு என்ன செஞ்சேன், இது அப்படியே கொண்டு போனா அந்த அம்மா ஏதாவது நம்மள தப்பா நினைக்கும்னு சாமர்த்தியமா, அந்த ராஜ்குமார் எல்லாம் பேசுறாரு, சாமர்த்தியமா வாழ்ந்தா ஜெயிச்சிடலாமேன்னு கார்ல ஏறிட்டு அந்த பில்ல கிழிச்சு, அந்த 5000 ரூபாய் கிழிச்சு 1000 ரூபாயில ஒட்டி, 1000 ரூபாய் கிழிச்சு 5000த்துல ஒட்டி கொண்டு போய் எங்க மாமியார் கையில கொடுத்துட்டு காலில் விழுந்துட்டேன். அத்தை, தீபாவளி பரிசு வச்சுக்கோங்க. சாமர்த்தியம். நம்மளை பத்தி எவ்வளவு பெருமையா நினைப்பாங்க. என் மருமக மாதிரி உண்டா, 5000 ரூபாய்க்கு எனக்கு எடுத்திருக்கா, சொல்லட்டும்னு விழுந்து எந்திரிச்சு. அந்த அம்மா மாராசியா இருன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சொல்லுச்சு, எனக்கு எதுக்குமா 5000 ரூபாய் சேலை, நீ தான் நாடு காடுன்னு பட்டிமன்றம் அங்க எங்கன்னு போயிட்டு வர, இந்த 1000 ரூபாய் சேலையை நான் வச்சுக்கிறேன், 5000 ரூபாய் சேலை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துருச்சு. கடைசி 1000 ரூபாய் என் கையில வந்துச்சு. ஏமா உங்க மாமியார் எப்படி இருப்பாங்க? ஐயா, சாமர்த்தியமா ஜெயிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா சத்தியம் வந்து நின்றுச்சு. இவரு பெருசா பேசுறாரு, பொய் சொன்னா ஜெயிச்சிடலாமா? யாரு? ராஜ்குமார் அருமையா சொன்னாரு. மனைவி ஏதாவது ஒரு புடவை கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கு, கன்றாவியா இருக்குமா, அவர் சொன்னது பாத்தீங்களா, கன்றாவியா இருக்குமா, ஆனா நல்லா இருக்குன்னு பொய் சொல்லுவாராம். அது கன்றாவியா தான் இருக்கும், ஏன்னா அவ அக்கா வாங்கி கொடுத்த சேலை அவள மாதிரி தானே இருக்கும், அவ வாங்கி கொடுத்தது, அது அப்படித்தான் இருக்கும். ஆனா சமையல் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா வீட்டுல சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது வீட்டுல நடக்கும். எங்க வீட்டுல நான் வெங்காய சாம்பார் வச்ச முத நாள் எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னாரு. மறுநாள் கொஞ்சம் வேலை இருந்தது, சமைக்க முடியல, நேத்தே நல்லா இருக்குன்னு சொன்னார்ல, அதே வெங்காய சாம்பாரை கொண்டு வந்து வச்சுட்டேன். சாப்பிட்டோன்னு, என்னமா நேத்து வெங்காய சாம்பார், இது இன்னைக்கு வெங்காய சாம்பார், இது ரீ ஆனியன் சாம்பார்னு சொன்னேன். ரீ யூனியன் மாதிரி ரீ ஆனியன் சாம்பார். உண்மையை தானே சொன்னேன். வாழ்க்கையை சமாளிப்பதற்கு உண்மையை பேசி பழகணுமே தவிர எல்லாம் நாங்க சாமர்த்தியமாவே சமாளிப்போம்னு சொன்னா அது மகிழ்ச்சியாக இருக்காது. சத்தியத்துக்குள்ள சாமர்த்தியம் இருக்குன்றீங்க, ஆனா சத்தியம் தானே நிக்கணும், அதானங்கய்யா முக்கியம். அதுல எனக்கு என்ன வருத்தம்னா, அவங்க 2 பேரை கூட விட்டுருங்க, நம்ம அன்புநாதன் சாரை ராஜ்குமார் சாரை கூட விட்டுருங்க, அண்ணன் போய் அந்த அணியில உட்கார்ந்துருக்காரு பாருங்களேன். அண்ணன் பொய்யே சொல்ல மாட்டார், எப்பவும் உண்மைதான் பேசுவாரு. ராஜா அண்ணன் போய் அந்த அணியில உட்கார்ந்துட்டாரேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு உண்மை சொல்றதுக்காக இங்க வந்திருக்காரா? உண்மை சொல்லணும்னா எங்க அணியில இருந்திருக்கணும் ஐயா, அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டாரேன்னு நான் வருத்தப்படுறேன். நம்முடைய வேதங்கள் சொல்லக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? சத்தியம் வத தர்மம் சர. சத்தியம் தான் முதல்ல, சத்தியமே பேசு, அதுக்கப்புறம் தர்மம் செய். இதைத்தான் நம்முடைய வேதங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் முழு முதலாக நிற்கக்கூடியது சத்தியம். அதனால தானே நம்முடைய இதுல வச்சிருக்கிறோம், நம்முடைய நினைவு சின்னத்துல என்ன வச்சிருக்கிறோம்? வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயத்தேன்னு வச்சிருக்கமே தவிர அறிவு வெல்லும், புத்திசாலித்தனம் வெல்லும் அப்படியெல்லாம் போடல. சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்று வைத்திருக்கிறார்கள் என்றால் சத்தியம்தான் வாழ்க்கையில் வெற்றியை தரும். நடுவர் அவர்களே, இந்த சத்தியம் உண்மை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல ஒரு சொல்லுதான்,
ட்ரூத் அவ்வளவுதான். ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு நுட்பமாக பொருள் சொல்கின்றார்கள். வாயால நேர்மையாக இருந்தால் வாய்மை, உடலால் நேர்மையாக இருந்தால் அது மெய்மை, உள்ளத்தால் நேர்மையாக இருந்தால் அது உண்மை. உண்மை, மெய்மை, வாய்மை மூன்றும் சேர்ந்ததுதான் சத்தியம். அப்போ உடல், சொல், வாக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை போதிப்பது சத்தியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதே பொய்யினால தான் வரியா. வீட்டுல இருக்கிற பையன் ஒரு நாள் காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிட்டான். அவ அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாரு பையன் தியேட்டர்ல நிக்கிறான்னு. இவர் வந்த உடனே பையனை மிரட்டினாரு. டேய், ஏன் இவ்வளவு லேட்டு காலேஜ்ல இருந்து வர? ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருந்துச்சுப்பா, அது செஞ்சுட்டு வர லேட் ஆயிருச்சு. அவன் புத்திசாலித்தனமா பண்ணான், நேத்து வச்ச ப்ராஜெக்ட் எல்லாம் காட்டினான். ஆனா அவ அப்பா சொன்னாரு, டேய் போய் சொல்லாத, நீ வெற்றி தியேட்டர்ல கோட் பாத்துக்கிட்டு இருந்திருக்க, அப்பா மாமா பாத்துட்டு வந்திருக்காரு, அவர் தான் உன் பின் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு, நீ போய் சொல்லாதன்னாரு. இவன் சொன்னா, இல்லப்பா அது எப்படி உட்கார முடியும், நாங்க உட்கார்ந்தது தானே கடைசி வரிசை, எங்களுக்கு பிறகு எப்படி உட்கார முடியும்னு உளறிட்டான். இந்த சாமர்த்தியமா தப்பிக்கலாம் நினைப்பாங்க, ஆனா கடைசியில் உண்மை சத்தியம் வந்துதான் முன்னால் நிற்கும். நடுவர் அவர்களே மிக அழகாக சொல்வார்கள், சாமர்த்தியமா எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு. ஒரு அழகான கதை உண்டு. ஒரு திருடிட்டு அலையிறவன், ஆனா ஒரு துறவிட்ட போய் அவர் வணங்கி நிக்கிறான். அவரை பார்த்தாலே இவனுக்கு பிடிக்குது. போய் வணக்கம் சொன்ன உடனே அவர் துறவி சொன்னாரு, என்னப்பான்னாரு, நான் திருட, எனக்கு நான் பின்பற்றக்கூடிய ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. உடனே அவர் சொன்னார், சரி நீ எப்படியோ இருந்துட்டு போ, எந்த சமயத்திலும் சத்தியமே பேசுன்னு சொன்னார். சரின்னு கேட்டுக்கிட்டான். ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருடனா இருந்தாலும் சரி நான் சத்தியமே பேசுறேன்ட்டு வந்துட்டான். வந்தவன் அன்னைக்கு அரண்மனையில திருடுறதுக்காக போறான். ராஜா இருக்கிற அரண்மனையில திருடுறதுக்காக உள்ள ஏறான். அப்ப அரசர் ராஜா வெளியில மாறு வேடத்துல சுத்தி வந்தவர் இவனை பிடிச்சிட்டாரு. டேய் நீ யாரு அப்படின்னாரு. நான் ஒரு திருடன். எதுக்கு வந்திருக்க? அரண்மனையில திருடுறதுக்கு. அப்படியா, நானும் ஒரு திருடன் தான், வா ரெண்டு பேரும் சேர்ந்து திருடுவோம். ராஜா சேர்ந்து ரெண்டு பேரும் உள்ள போனாங்க. கருவூலத்துக்குள்ள போனாங்க. உள்ள ஒரு அழகான பெட்டி இருந்தது. திறந்து பார்த்தா 3 மாணிக்க கற்கள் இருந்தது. அந்த கல்லை பார்த்த உடனே அந்த திருடன் சொன்னா, நான் உன்னை எடுத்துக்கிறேன், ஏன் கூட வந்ததுனால நீ ஒரு கல்லை எடுத்துக்கோ, பாவம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கான், அந்த ராஜாவுக்கு உன்னை மிச்சம் வச்சிருவோன்னு பூட்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க, போயாச்சு. மறுநாள் அரசவை கூடிய போது அரசன் மந்திரியை கூப்பிட்டான். ஏதோ அரண்மனையில திருட்டு போனது போல பேச்சு வருகிறது, போய் சரி பார்த்துட்டு வாங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க. மந்திரி வந்து பார்த்தாரு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தாரு. 3 கல் இருக்க வேண்டிய இடத்துல ஒன்னே ஒன்னு இருந்தது. எவனோ எடுத்துட்டான். இந்த ஒன்னையா மிச்சம் இருக்குன்னு சொல்லுவானே, நம்ம அடிச்சிருவோன்னு அவன் அடிச்சிட்டாரு. மந்திரி அடிச்சிட்டு வெளியே வந்து சொன்னாரு ராஜா கிட்ட, ராஜா 3 கல்லு, பெரிய மாணிக்க கல்லு 3 தொலைஞ்சு போச்சுன்னாரு. உடனே அரசர் சொன்னாரு, 3 கல்லும் தொலைஞ்சு போச்சா? ஆமா, திருடன் எடுத்துட்டு போயிட்டான். உடனே அரசர் அந்த கல்லை எடுத்து வச்சாரு. அந்த திருடனை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. நீ எத்தனை கல் எடுத்த? நான் 1 எடுத்தேன். மீதி 1 எங்க இன்னொரு திருடன் கொண்டு போயிட்டான், மீதி 1 நாங்க வச்சோம் அப்படின்னு அவன் சத்தியமா சொன்னான். ஆனால் தவறு செய்து சாமர்த்தியமாக எடுத்துக்கொள்ளலாம் என நினைத்த மந்திரிக்கு பதவி போனது. ஆனா திருட்டுல கூட நேர்மையா இருந்தான் பாருங்க, அந்த திருடனுக்கு ஒரு பதவி கொடுத்து ராஜா உயர்த்தினார் என்றால் சத்தியம் எப்போதும் நமக்கு உயர்வை தரும். நடுவர் அவர்களே, ஒரே செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். காந்தி மகான் அவரு பாபு ராஜேந்திர பாலாஜி அவர்கள், ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சொல்றார், பாபு ராஜேந்திர பிரசாத் சொல்றாரு, காந்தியடிகள் சத்தியத்தை வாழ்நாளில் போதித்தவர். அவர் சொன்னாரு, ஆங்கில அதிகாரிகள் ரகசியமாக யாருக்கும் தெரியாம சில கோப்புகளை நம்முடைய போராட்டத்துக்காக தருகிறார்கள் என்று சொன்னபோது காந்தி அதை பெற்றுக்கொள்ள கூடாது, தவறான வழியில் வருகின்ற எந்த கோப்புகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி தன் வாழ்நாள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை போதித்தவர் மகாத்மா காந்தி என்று பாபு ராஜேந்திர பிரசாத் சொல்கின்றார் என்றால், நடுவர் அவர்களே, ஹரிச்சந்திர புராணம் எழுதிய வீர கவிராயர் அழகா சொன்னாரு, உண்மை பேசினா என்ன கிடைக்கும்? சோதனை தான் வரும்னு எல்லாரும் சொல்லியாச்சு. ஒரே விஷயம், உண்மை பேசினால் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். மொத்தத்துல சொல்லி முடிச்சிருவாங்க. உண்மை பேசினால் சொர்க்கம் கிடைக்கும். ஆனா ஒருத்தன் சொன்னா சொர்க்கம் இல்ல, நரகத்துக்கு தான் போவேன், நீ உண்மை பேசினால் நரகத்துக்கு தான் போவேன்னு சொன்னா கூட நான் உண்மையைத்தான் பேசுவேன் என்று சொன்னான் ஹரிச்சந்திரன். பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், பெற்ற நிதி இழந்தனம், இனி எமக்குல என்று நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கினேன் என்றான். மதி இழந்து வாய் இழந்து அருந்தவன் நின்றான் என்று ஹரிச்சந்திரன் பேசியதாக எனக்கு எல்லாம் போச்சு, ஊரு போச்சு, உலகம் போச்சு, என் பிள்ளைகள் போச்சு,
எனக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம்தான் கிடைக்கும் என்று சொன்னால் கூட கடைசி வரைக்கும் நான் என்னுடைய சத்தியத்தை விடமாட்டேன் என்று ஹரிச்சந்திரன் சொன்னார் என்று கூறுகிறார் என்றால், அப்படிப்பட்ட சத்தியம் பேசுகின்றவர்கள் தான் நூலாக இருக்கிறார்கள். அந்த சத்தியம்தான் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது, வெற்றியை தேடி தருகிறது. சாமர்த்தியமாக வாழ்ந்தால் நம் நாடு வல்லரசாக இருக்கும். சத்தியம்தான் நம் நாட்டை நல்லரசாக உயர்த்தும். அப்படிப்பட்ட நல்லரசு சத்தியம்தான் தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம சத்தியம் பேசணும். வீடு நல்லா இருக்கணும்னாலும் சத்தியம் பேசணும். ஹரிச்சந்திர கதையை திரும்ப திரும்ப சொல்றாங்க. பாவம் ரொம்ப பாடுபடுறான் ஹரிச்சந்திரன். மொத்தமா வச்சுக்கிட்டு ராஜா பொய்யே பேச மாட்டாராம், இன்னைக்கு போய் பேச போறாராம். வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்துகின்ற மாவட்ட நிர்வாகத்தினர்களே, பப்பாசி முருகன் அவர்களே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நின்று மதுரை வாழ் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆளாளுக்கு கதை விடுறதுன்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. அதுல ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் நான் பொய்யே சொல்றது இல்லைன்னாங்க. ஏதோ நான் ஹரிச்சந்திர வீட்டுல குடியிருக்கிற மாதிரி. நான் பொய்யே சொல்றது இல்லைன்னு இவ்வளவு காலம் உங்களை நம்ப வச்சிருக்கேன் பாருங்க, அதுதான் சாமர்த்தியம்ன்றது. இதுக்கு பேர் தான் சாமர்த்தியம். அது போய் பேசுங்கன்னு எங்க அடியில சொல்லவே இல்லை, புத்திசாலித்தனமா நடந்துக்கங்கன்னு சொல்லும். இது ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க, இவ்வளவுதான் சொல்லும். ஹரிச்சந்திரன் கதையை அவர் ஒழுங்கா சொல்லலையா? யார் சொன்னாலும் ஹரிச்சந்திரன் கதை ஒரு கதை தானே, அவர் என்ன புதுசா சொன்னாரு? இல்ல இந்த அம்மா ஒரு கதை விட்டாங்க. ஒரு திருடன் ராத்திரி திருட போயிருக்கான், அவனை ஒரு ராஜா வழி மறிச்சு இருக்கிறான். யாருன்னு அவன் உண்மை பேசினானா? இப்ப ராஜா ஏன் உண்மை பேசல? நியாயமா இல்லையா? அவன் வா சேர்ந்து திருடுவோம்னா, இவெல்லாம் ராஜாவா இருந்தா நாடு விளக்குமாயா? இவன் உண்மை பேசுறான்னா அவனும் உண்மை பேசிருக்கணும்ல. அதுல கொடுமை என்னன்னா, இவனே அந்த பொக்கிஷ அறைய போய் திறந்து ஆளுக்கு ஒரு மாணிக்கமா எடுத்துக்கிட்டாங்களாம். இதெல்லாம் ஒரு நாடாயாது. கதையாவது ஒழுங்கா, இவங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதையை அவர் ஒழுங்கா சொல்லலன்னு கம்ப்ளைண்ட். உங்க கதையில 1000 ஓட்டம் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மந்திரி வேற போய் திருடி இருக்கான். 3வது திருட்டு. ஒரு சத்திய வழிக்கு திருடாத கதை எதுவுமே இல்லையாமா? பதில் சொல்லுங்க. சத்தியம் பேச வந்திருக்கீங்க, திருட்டு பொய் இல்லாத ஒரு கதை கூட கிடையாதா? மகாத்மா காந்தி கதையை சொல்லி இருக்கலாம்லம்மா. நீங்க எல்லாம் வந்து இந்த கட்சிக்கு 3 பேர் சேர்ந்து இதுல கோட்டு படத்துக்கு போனானா லாஸ்ட் ரோல தானே உட்கார்ந்த, எனக்கு யாரும் பின்னாடி இல்லைன்னு அவன் சொன்னானா, மாட்டிக்கிட்டானா. பாருங்க சவுண்ட் வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்னா கதைகளை சொல்லி அதுல போன தீபாவளிக்கு 5000 ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்காங்க. யாரு? சத்தியவழி. 1000 ரூபாய்க்கு மாமியாருக்கு சார். அதை சொல்லும் போது பாத்தீங்களா அந்த சத்தியம் எவ்வளவு அழகா வேலை செஞ்சதுன்னு. உல்டா பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா யோசிங்க, இங்க எவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. ஒரு 40 வயசுக்காரங்க வாங்குற சேலையும் 60 வயசுக்காரங்க வாங்குற சேலையும் ஒரே மாதிரி இருக்குமா? சொல்லுங்க, நேர்மையா சொல்லுங்க. மாமியார் வாங்குற சேலையும் மருமக வாங்குற சேலையும் ஒரே மாதிரி இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற மருமகளுக்கு சேலையே வாங்குறது இல்லை, அதெல்லாம் சுடிதார் சல்வார் முக்கா பேண்ட்னு போட்டுட்டு தெரியுது. இதெல்லாம் சொல்லி ரொம்ப வேடிக்கை.
யானை அந்த சங்கிலிய சத்திய சங்கிலின்னு நினைச்சிருக்கான். ஆமா, தினம் அதை பார்த்து கும்பிடுது அந்த யானை. என் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. அது யானைக்கு சத்திய சங்கிலியா இருக்கலாம், ஆனா அந்த இத்தினூண்டு சங்கிலிய வச்சு கட்டுனா பாருங்க பாகன், அவனுக்கு அது சாமர்த்திய சங்கிலி. சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் அவ்வளவு பெரிய யானையை கட்டி போட்டாமா. எந்த யானையம்மா நீங்க பாத்தீங்க? இது சத்திய அணியை பேச வந்த இந்த அம்மா பேச வந்த உடனே டீ வந்ததுங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம் டீ சாப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? பாவம் சாப்பிட்டு போறாங்க, ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காங்களே, அதில் சொல்லணும் எனக்கு வந்த சத்திய சோதனை. ஏமா சத்திய சோதனைன்றது டீல இருக்கு. ஒரு கப் டீயே அடுத்த ஆளுக்கு கொடுக்காத நீங்க சத்தியத்தை பத்தி பேசுறீங்க. நான் தமிழ்நாடு எப்படி நம்புவேன்? என்னென்னவோ சொல்லி இருக்கிறாங்க. அதாவதுங்க, முதல்ல இது வேடிக்கைக்கு சரி, உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து புத்தக கண்காட்சியில புத்தகம் வாங்கி கொடுங்க. மாய இருட்டை அகற்றுகிற மகா தீப்பந்தம் புத்தகம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னான். ஒரு தீப்பந்தம் மாதிரி இருட்டை அகற்றும். வரும்போது புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. சத்தியம் எது சாமர்த்தியம் எதுன்னு புத்தகங்கள் அவனுக்கு சொல்லித்தரும். நாங்க பேசுறதை விட அது இன்னும் அதிகமாக சொல்லித்தரும். இந்த வழக்குரைஞர் சூரல் மலையிலே ஜிப்லைன் மூலம் போனார்களே, அதுதான் சத்திய வழி. அவங்க அந்த அம்மா பேர் என்ன, சபீனா. உண்மையிலே சொல்றேன், அதுக்கு பேர் சத்திய வழி அல்ல, தைரிய வழி. அதுதான் தைரியம். அது தைரியமா அந்த அம்மா ஆண்கள் போக பயப்பட்ட இடத்த போனாங்க. ஆனா போனாங்க, அது ஒரு நர்ஸா இருந்து அவங்க கடமை. எது சாமர்த்தியம் தெரியுமா? இருந்த பாலம் அடித்து கொண்டு போனது. ராணுவம் ஒரு 48 மணி நேரத்துல பாலம் கட்டினா பாருங்க, அதுதான் சாமர்த்தியம். ஒரு பெரிய பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இதெல்லாம் பெரிய கான்கிரீட் போட்டு தாங்க கட்ட முடியும், எங்களால முடியாதுன்னு சொல்லல. ராணுவம் போர்க்காலத்தில் எதை செய்கிறார்களோ அதை கொண்டு வந்து பாடுபட்ட, அதுக்கு தலைமையா இருந்தது ஒரு பெண் தான். இது எதையுமே தெரியாம இந்த அணியே குழம்பி போயிருக்கு. ரொம்ப பரிதாபம். எனக்கு அதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா, சத்திய வழிக்கு ஒரு வழக்கறிஞர் பேச வந்ததுதான். இப்ப எதுக்காக கைதட்டினீங்க? நான் ஒண்ணும் சொல்லலையா, நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா கோர்ட்டுக்கு நீங்க போனோடனே ஒரு பைபிளோ குரானோ கீதையோ கொடுத்து என்னமா கொடுப்பீங்க? இப்ப கொடுக்கறதே இல்லையா? அதெல்லாம் அந்த அவ்வளவு பெரிய நல்ல புனிதமான நூல்கள், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு இப்ப எதுவுமே கொடுக்கறது இல்லையா? ஏன்னா அந்த புனித நூல்கள் எல்லாம் கொண்டு வச்சு அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நிறைய கேள்வி. நீங்க கோர்ட்டை தினம் பாக்குறவங்க சத்திய வழின்னு பேசுனீங்கன்னா ஒரு கேஸ் கூட நிக்காதுமா. உங்களுக்கே தெரியுமில்லம்மா, கீழ் கோர்ட்டு தண்டிச்சா மேல் கோர்ட்டு விடுதலை செய்யுது. இப்ப கீழ் கோர்ட்டு சத்தியமா மேல் கோர்ட்டு சத்தியமா? இந்த கேள்வி நீ பாமரன் கேட்பானா இல்லையா? பேசுறாங்க. அந்தம்மா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. சாமர்த்தியத்துக்கு நிரந்தரத்தன்மை உண்டா? எதுக்கு தான் நிரந்தரத்தன்மை இருக்கு? உலகத்துல எதுக்காவது நிரந்தரம் இருக்கா? உண்மைங்க, எதுக்கு நிரந்தரம் கிடையாது. அன்பேவான்னு ஒரு சினிமா வந்தது அந்த காலத்துல. எம்ஜிஆர் ஒரு இடத்துல இருந்து போன் பண்ணுவார், நாகேஷ் போன் எடுப்பாரு. நீ தான் அந்த டெலிபோன் கிராக்கியா அப்படின்வாரு. நான் யார் தெரியுமா பேசுறதுன்னு எம்ஜிஆர் கேட்பாரு. உடனே நாகேஷ் சொல்லுவாரு, டெலிபோன்ல என்ன சினிமா படமா காட்டுறான், யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது 1965 சத்தியம். ஏன்னா அன்னைக்கு டெலிபோன்ல சினிமா படம் காட்டல. நாங்கெல்லாம் கைதட்டி சிரிச்சோம், ஆகா எப்படி நாகேஷ் ஜோக் அடிக்கிறாருன்னு. அந்த ஜோக்கை இன்னைக்கு வச்சாங்கன்னு வைங்க கோட் படத்துல. அப்பா நான் ஏன்னா டெலிபோன்ல சினிமா படம் தான் காட்டிக்கிட்டு இருக்கான். உண்மைதானம்மா?
ஒரு காலத்தில் உண்மையாக இருந்தது இன்னொரு காலத்தில் உண்மை அல்லாமல் போகிறது என்றால் உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதுல சத்தியம் என்ன, சத்தியம் இல்லாதது என்ன? பேசுறதுக்கு ஒரு அணி. சார், 1-2 செய்திகள். நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, உண்மையான காரணத்தை சொல்லி எத்தனை பேர் லீவு கேட்டீங்க? இன்னைக்கு ஒரு மச்சினன் வீட்டு கல்யாணத்துக்கு போவதால் அப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? திடீர்னு வைத்த வலி சார், பாத்ரூமை விட்டு வரவே முடியல. ஒரு நாள் எனக்கு எப்படியாவது லீவ் கொடுங்க, நம்ம டாக்டர் இருக்காரு, சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருவோம். எத்தனை மெடிக்கல் சர்டிபிகேட் உண்மையான 5 ரூபா. அப்போ இப்ப 5 ரூபாயே இல்லையே. பிஎஃப் லோன் உண்மையான காரணம் சொல்லி பிஎஃப் லோன் போட்ட ஒரு ஆள் இருக்கா. ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாசம் போடுவாருங்க, 1 வருஷம் முன்னாடி போடுவாரு. என் தங்கைக்கு திருமணம் நடக்க இருப்பதால் நீதான் ரிட்டையர் ஆக போறீங்க, 1 வருஷம் முன்னாடி கூட லோன் போடுற ஆள்லாம் இருக்கு. சாமர்த்தியம் இருந்தால் தப்பிக்கலாங்க. சத்தியம் பேசினா எல்லா இடத்துலயும் இடைஞ்சல். ஏன் சொல்றேன்னா, சத்தியம் பேசக்கூடாதுன்றது இல்லை. நீங்க சத்தியம் பேசினா மற்றவனும் சத்தியம் பேசுறவனா இருந்தால் உங்கள் சத்தியம் ஜெயிக்கும். உங்களை சுற்றி பொய்யும் புரட்டும் பொறாமையும் வஞ்சகமும் சுற்றி வரும்போது நீ ஒருத்த மட்டும் சத்தியமான இருந்தேன்னா கண்டுபிடிச்சிடுவான்ல. இருக்கம் பாரு, கிட்ட போயிடாத. எங்க அரியனை ரொம்ப நல்லா பேசினாரு டாக்டர் அன்புநாதன் அவர்கள். வாலி கதையை சொன்னாரு. அசோகவனத்திலேயே இப்படி ஒரு காட்சி இருந்தது. அனுமன் வந்தான், நான் தான் ராமதூதன்னு சீதை கிட்ட பேசினான். சீதைக்கு வந்தது யாருன்னு தெரியும். ஆனா அதுக்கு பிறகு அரக்கியர்கள் சீதைகிட்ட கேட்பாங்க, திடீர்னு ஒருத்த வந்து இலங்கையவே எரிச்சிட்டானே, உனக்கு தெரியுமான்னு. இப்ப சீதை என்ன சொல்லணும்? தெரியும், என் வீட்டுக்காரர் தான் அனுப்பி வச்சாரு, இன்னும் கொஞ்ச நாள் அவரும் வருவாரு சொன்னாளா? ஒரே வரி. இந்த மாதிரி மாய வேலைகள் செய்வது அரக்கரின் வேலை தானே தவிர எனக்கு என்ன தெரியும் சொன்னாடா இல்லையா? அப்படின்னா இதுதான் சாமர்த்தியம். ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, இதெல்லாம் உங்க வேலை, எனக்கு தெரியாதுன்னு சொன்னா. இப்படி தப்பிப்பதுக்கு பேரு தான் சாமர்த்தியம். இப்ப பெண்கள் நிறைய இந்த அம்மாவே வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரபலமான பேச்சாளர். ஒரு ஆகாத ஊர்ல இருந்து தேதி கேட்கிறாங்கன்னு வைங்க. போன வருஷம் போனப்பயே சோறு கொடுக்காம அனுப்புன ஒரு ஊரு, ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடாம வண்டி ஏற்றி விட்ட ஒரு ஊர்ல இருந்து தேதி கேட்கறாங்கன்னு வைங்க. இப்ப நம்ம சத்திய வழி என்ன சொல்லணும்? போன வருஷம் சோறு போட்டீங்களா ஐயா, திரும்ப என்னை பேச கூப்பிடுறீங்க, அப்படித்தானே சொல்லணும். 1 மாசத்துக்கு தேதியே இல்லைன்னா, இல்லைங்கண்ணா 1 மாசத்துக்கு தேதி இல்லைங்கண்ணா, அப்படித்தானே சொல்லுவோம். உறவுகளுக்குள்ள கொஞ்சமாவது நாம ஒரு பிடிமானத்தோட இருக்கணும்னா சத்தியம் பேசுறீங்கன்னா இருக்காது. நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், உங்க சொந்தக்காரங்க கிட்ட எப்பவாவது உண்மை பேசியிருக்கீங்களா? அவனை பத்தின உண்மையான அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா ஒரு போய் சொந்தக்காரனா இருக்க மாட்டான். உங்க வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு வைங்க, உங்க பயலுக ரூமுக்குள்ள இருந்துட்டு வரமாட்டாங்க. டேய் மாமா வந்திருக்காரு, போ சொல்ல வர. மத்தியான நேரம் அந்தாலியே அங்க வந்தான், என்னடா இப்படி பேசுற? அப்படித்தான் பேசுவேன், போயிரு. அப்படித்தானே இன்னைக்கு பிள்ளைங்க பேசுது. உடனே வெளியில வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னை போச்சோன்னா என் மகன், அதாங்க சத்தியம். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? பரீட்சைக்கு தீவிரமா படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனே உன் மேல அவனுக்கு உசுருனே, அவன் இப்பதான் அதனால போ சொல்லுச்சா, உன் மேல அவனுக்கு உசுருனே. நமக்கு உடனே ஒரு போய் அங்க வந்து நிக்குதா இல்லையாமா? அவருக்கு தெரியும் இவன் ஏன் வரமாட்டான்னு. பாக்குற இடம்லாம் ஏதாவது கண்டிப்பாரு, இவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இதுதான் உண்மையே தவிர, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிஆர்சின்னு இந்த போக்குவரத்து கழகத்துல வேலை பார்த்தேன், விருதுநகர்ல. ஒரு பெரிய ஓப்பன் வண்டியெல்லாம் நிக்கிற இடம். 2 பேர் திடீர்னு அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ அழகர் சாமி நைனான்னு ஒருத்தர் இருந்தாரு, நல்ல நாமம் போட்டிருப்பாரு. அழகர் சாமி ரொம்ப ஜாலியான மனுஷன். அவர் தான் நடுவுல நின்றுருக்காரு, இவங்களை விலக்கி விட்டுருக்கிறாரு.
விலக்கி விட்டதுக்கு பிறகு என்கொயரி வந்துருச்சு. மதுரையிலிருந்து பெரிய அதிகாரிகள்லாம் வந்து என்கொயரி வச்சு அவரை கூப்பிட்டாங்க. வாருமியா, யார் யார் அடிச்சது? இவர் இப்ப பதில் சொல்லணும். இவனை சொன்னாலும் கஷ்டம், அவனை சொன்னாலும் கஷ்டம். அவர் சொன்னார், ஐயா டம் டும்னு அடி விழுந்ததுங்கய்யா, வேகமா ஓடியாந்தங்கய்யா, பாழா போன காத்து அந்நேரம் அடிச்சு கண்ணுல தூசி விழுந்துருச்சுங்கய்யா, கசக்கிட்டு பார்த்தங்கய்யா, சண்டை முடிஞ்சிருச்சியான்றார். சார் உண்மையை சொல்லுங்க, சத்தியவான் சாவித்திரி கதை இருக்குல்லங்க, சத்தியவான் உயிரை காப்பாற்றணும், அதுக்கே சாவித்திரி சாமர்த்தியமாக பேசினார். உண்மைதானங்க? யமதர்மன்ட்ட போய் கேட்டா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு, பிள்ளை குட்டியோட நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். தெரியாதனமா ஆணைக்கும் அடிச்சிருக்கும், வேற வழி இல்லை. இப்ப பிடிச்ச பிள்ளை குட்டியோட இருக்கணும்னா சத்தியவான கூட்டு போனேன்னா எனக்கு குழந்தை எப்படி வரும்? மாட்டிக்கிட்டான். அதானங்க கதை. அப்படின்னா சத்தியவான் உயிரை காப்பதற்கு சாவித்திரியின் சாமர்த்தியம் தேவைப்படுகிறது என்றார். நீங்க யாரை பார்த்தாலும் நினைச்சதெல்லாம் பேசிடுவீங்களாக்கும். காலையில பேசினா சாயந்தரம் போய் மன்னிப்பு கேட்கணும். அதானுங்க நிலைமை. சத்தியம் பேசினால் சாமர்த்தியமாக மன்னிப்பு கேட்டு தப்பிக்க வேண்டுமே தவிர, அதுதான் உலக இயற்கை. முடிஞ்ச அளவு நல்லது பேசுங்க, அதை விட சாமர்த்தியமா இருந்தீங்கன்னா தப்பிப்பீங்க என்று சொல்லி இவ்வளவு அழகாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். பெரியோர்களே, இவ்வளவு நேரம் இருந்து கேட்டவர்களை பற்றி பெருமைப்படுறதுக்கு இல்லை, நின்று கேட்ட சகோதரர்களுக்கு என்னை நீண்ட கும்பிடு. இது இந்த புத்தக திருவிழாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால உங்க எத்தனை பேரையும் பாராட்டுறேன். பேசிய 6 பேருமே கொஞ்ச நேரம் நம்மளை சிந்திக்க வச்சிருக்காங்க, சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. சத்தியம் இன்னைக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கு, அது படக்கூடாது இல்லைங்களா? சத்தியம் நேர்மையானது. கிறிஸ்தவ புஸ்தகத்தை எடுத்தோம்னா சத்திய வசனம்ன்றாங்க. இந்த சமயத்தில் எங்க சத்தியம் இல்லை, சமய வழி. அது சத்திய வழி என்பது சமய வழி. ஒரு தகப்பன் தன் பிள்ளை பொய் சொல்லலாம் என்று நினைப்பானோ? தகப்பன் தான் பிள்ளை பொய்யே சொல்றான் அவன் சொல்லுவானோ? அவனுக்கு உண்மையைத்தான் சொல்லிக் கொடுப்பான். ஆனால் உண்மையான வழிதான் சரி அப்படின்னு இந்த 3 பேரும் அதுதான் நமக்கு சரின்னு சொல்றாங்க. நமக்கு அது நல்லா தெரியுது. நாம எல்லாம் சமயம் சார்ந்த ஆட்கள். ஆனால் நமக்கு இடிக்குது, என்னடா சமயம் சார்ந்த ஆளுதான், ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலையப்பா. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, நம்ம வீட்டம்மா அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்ன்றா. அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன விதி போட்டு வச்சிருக்காங்கன்னா, 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடியவங்க தான் சேர்க்க முடியும், அட்ரஸ் கொடு கேட்கிறான். இவங்க இருக்கிறது 6 கிலோமீட்டருக்கு அப்பால. இப்ப டீச்சர் கேட்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருந்தால் தான் அங்க சேர்க்க முடியும்னு சொல்றாங்க. நம்ம என்ன செய்வோம்? அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பையனை அங்கதான் சேர்க்கணும்ன்றாங்க. நல்ல படிப்பும் இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? சார் 3வது தான் சார் இருக்கும், இங்கதான் பக்கத்துல தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க 6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோம், நான் சட்டப்படி சேர்க்க மாட்டேன்றான். என்ன செய்வீங்க? வீட்டில் இருக்க பொம்பளைகிட்ட வந்து சொல்றோம், அவன் தலையில் அடிக்கிறான், இப்படி ஒரு கிறுக்க என் தலையில கட்டி வச்சுட்டாங்களே, உன்னை நான் அனுப்பும் போதே நினைச்சேன் நீ என்ன கிறிஸ்துவம் பண்ண போறையோன்னு. ஏன் சொல்ல வேண்டியதானியா?
அங்கே தானே என் தங்கச்சி வீடு இருக்கு, அவன் வீட்டில் இருந்து படிக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே நீ? சொல்லுவான்ல. அப்ப என்ன செய்யணும்? அந்த அட்ரஸை கொடுக்கணும். ஒரு பொய்யை சொல்லணும். இவர் சொல்றாரு, போன வாரம் தாண்டி கோயிலில் சொல்லிட்டு வந்தேன், அவர் சொன்னார் பொய்யே பேசாதேன்னாரு. இந்த வாரம் நான் எப்படி போய் சொல்றது? அதுதான் மன்னிப்பு இருக்குல்லையா நம்ம கோயில்ல. செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து விட்டோம், எங்களை மன்னிச்சிரும் ஆண்டவரே சொல்றோம்ல. மன்னிப்பு கேட்டுக்கிட வேண்டியதானே. அந்த அம்மா அவர் சாமர்த்தியமா பேசுறான், நம்ம சத்தியமா பேசுறோம். எது சரி சொல்லுங்க? யோசிப்பாங்கல்ல. சத்திய வழி, நேர்மையான வழி, அது தனி மனிதனுக்கு சரியா இருக்கு. இப்ப திருவள்ளுவர், மகாத்மா காந்தி அவர் செய்த போர்க்களத்துக்கே சத்தியாகிரகம்னு பேரு. அவருடைய கொள்கைக்கு சத்தியாகிரகம். ஏன்னா அரசாங்கத்தை எடுத்து போராட முடியாது. அவன் ராணுவம் வச்சிருக்கான், போலீஸ் வச்சிருக்கிறான், அதிகாரம் கையில குவிஞ்சு கிடக்கு. அந்நிய நாட்டுக்காரன், அவன் ஏத்து போராட முடியாது. ஜனங்களை கொண்டு போய் பலியிடணும். அப்ப பலியிடுறதுனா என்ன செய்ய முடியும்? ரத்த களரி ஆய்ப்பு வரும். எத்தனை பலி அப்படி இருந்துமே இந்தியாவில் சுதந்திர கட்சிக்கு எத்தனை பேர் பலியிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர் என்ன செஞ்சாரு? கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது, அதுக்கு சத்திய வழின்னு போட்டார். அவருடைய வாழ்க்கையே சத்திய சோதனையினார். அவரை பொறுத்தமட்டில் அது சரி. நமக்கு அது சாத்தியமாகுமா? இல்லை. வாங்க, நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோம். பையன் இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு கேட்கறாங்க. இப்பெல்லாம் கேட்டுறான், சம்பள ரசீது இருக்குமே அதை கொடுக்க சொல்லுங்க கேட்டுறாங்க. ஏன் கேட்கிறாங்க? பொய் சொல்லுவான்னு தெரியும். ஏன் பொய் சொல்றாவே? நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. பொய்மையும் தான் சொன்னார் இல்லையா? பொய்மையும் வாய்மை இடத்தை சொல்லலாம். எங்க சொல்லலாம்? கல்யாண காரியத்தில் போய் சொல்லலாம். யார் சொல்லியிருக்கிறா? கண்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரியா? சொல்றாரு. யார சொல்ல சொன்னாரு? தர்மனை சொல்ல சொன்னார். அதான் இவர் சொன்னார். தர்மனே பொய் சொன்னான். பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது, வேதம் சொல்லுது. சாமர்த்தியமா இருக்கான்னு சொல்லுது. இது பாருங்க, கிறிஸ்தவ பைபிள்ல பயண யாகம் இருக்கும். விடுதலை பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு உள்ளுக்குள்ள. அது என்னன்னா, எகிப்திலிருந்து விடுதலை பெற்று போறாங்க. அப்படி போற ஆட்கள் நெடுநாள் அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். போறதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான்னா, எங்களை அடிமைப்படுத்திருந்த எகிப்தியத்துல 2 கேள்வி கேட்கிறாங்க. உங்ககிட்ட இருக்க, நாங்க சாமி கும்பிட போறோம், போயிட்டு திரும்பி வந்துடுவோம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி நகைகள் எல்லாம் கொடுங்கன்றான். அன்னைக்கு வெள்ளி தான் பிரமாதமா இருந்திருக்கு. அவங்க வெள்ளி நகையை அள்ளி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு போறக்கு வழியில குளிர் அடிக்கும், போர்வை கொடுங்க அப்படி கேட்கிறான். போர்வையையும் வெள்ளி நகைகளையும் வாங்கிக்கிட்டு இவங்களை ஏமாத்தி விட்டாங்க. அப்படி ஏமாத்தினவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொன்னா கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். அப்படி சொல்றான். எங்க பைபிள் இருக்கு. திருவள்ளுவர் சொன்னார், பொய்மையும் வாய்மை இடத்த புரையில் இருந்த நன்மை பயக்குவேனின். நல்ல பொண்ணுங்க, தலை குனிஞ்சபடியே நடக்கும். கெட்டிக்கார புள்ள, நல்ல படிப்பு. நிறைய பேர் வந்து கேட்டாங்க,
என்னமோ அவங்க வீட்டில் யோசிக்கிறாங்க, இன்னும் நல்ல இடம் வரும் அப்படின்னு. விட்டுறாதீங்க அப்படின்னு எவனா ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்க, சொல்லித்தான் பொண்ணை வெளியேற்றுவான். நமக்கு தெரியும்ல, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைய பார்த்து கொஞ்சம் அசம்பந்தம் பார்த்துக்கிடணும்னு சொல்லுவோமா? வீட்டில் சொன்னா கொஞ்சம் கிசும்பு பண்ணும், அவங்க அம்மாவுக்கு அடங்காது சொல்லுவோமா? பொய்மையும் வாய்மை இடத்த சொல்றோம்ல. அதுக்கு ரொம்ப தெளிவா ஒன்று சொல்லுவாங்க. இது கிரேக்க இலக்கியத்தில் ஒருத்தன் நல்லா குடிச்சு விட்டான், பயங்கரமா குடிச்சிருக்கான். குடிச்சது மட்டும் இல்லை, மகன்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் போய் கல் வாங்கிட்டு வரான்றான். மகன்காரன் பார்த்தான், தகப்பன் குடிச்சது மட்டும் இல்லாம நம்மளையும் இந்த தொழில் பழக்க சொல்றானே, நம்மளை குடிக்க கூடாதுன்னு சொல்லணும். அவன் நம்ம எதிரிலேயே குடிச்சிட்டு வந்து இன்னும் குடிடா வாங்கிட்டு வாடான்றானேட்டு. இவன் பார்த்தான், கல் வாங்க போறேன்னு போய் வீட்டில் இருந்த கழனி பானையில் இருந்த தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவன் அந்த கல்லுக்கு நினைச்சு பிரமாதமா குடிச்சான். ஒரு முடக்கில் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, இதுதான் கள்ளி பானையை கொண்டாந்துருக்கான்னு. அப்படின்னு திரும்பினான், பக்கத்தில் அருவாள் கிடந்துச்சு. மகனை வெட்டுறதுக்கு போறான். மகன் ஓடுறான். ஓடின மகன் அங்க இங்கமா ஓடுறான், இவன் பின்னாடியே வரைக்கிட்டு வர்றான். இந்த பையன் நான் நிக்கிறத பார்த்த உடனே மாத்தியார் நிக்கிறாரு, காப்பாத்திடுவாருன்னு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. இப்ப நானு அவனை ஒழிக்கிறதா, வந்திருக்கிறவங்கிட்ட உன் மகன் என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றதா? அவன் நேர வந்தது கேட்கிறான், அருவாளை வச்சுக்கிட்டு. ஓ ஆத்தி, என் பையன் இங்க வந்தானா? உன் மகனா? இல்லையா, இங்கிட்டு வந்தேன். என் பையன் இங்க வந்தேன். இல்லையே, யாரோ ஒரு பையன் ஓடின மாதிரி தெரிஞ்சு அந்த பக்கமா போயிருப்பான்னு நினைக்கிறேன். போ, வந்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லணும். இப்ப நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க, உண்மை பேசுறேன், சத்திய வழி இங்கதான் இருக்கான்ப்பா இந்தா அப்படின்னு பிடிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவனை வெட்டி விடுவான் மகனை. அடுத்த நாள் அவனை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி என்னைய வெட்ட வருவான். நாசமா போகும். நான் ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சிருந்தோம், நீ ஒரு வாத்தியானாடா, நீ மாத்தியானா, உங்ககிட்ட படிச்சு உருப்படியாக வானாரா, என் பிள்ளைய கொண்டு விட்டியாடா நீ. அவன் என்ன நினைக்கிறான், நான் சொன்னதுனால கொண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் பேசு அப்படின்னு சொல்லலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை, முக்கியமான இடத்துல பொய்யையும் பேசலாம், அது சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுது. நம்ம நிலைமை அப்படி இருக்குது. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல பொம்பளை பிள்ளைங்க பேசுது, பொம்பளை பிள்ளைங்க கம்ப்யூட்டர்ல வேற வந்து ஹலோ நல்லா இருக்கீங்களா, இவன் கிறுக்கு போயில ஒரு பொம்பளை பிள்ளை திடீர்னு பேசணும்னு இந்த குரலை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, உங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா செய்கிறீங்க நீங்க, எனக்கு ஒரு யோசனை, உங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. இவன் ஒரு பொம்பளை புள்ள பேசுதுன்னு உடனே அதுல வேலை வேற தர்றோம்னு. நீங்க இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்றேன். இவன் பார்க்குறான், சே பொண்ணுக்கு பொண்ணு ஆச்சு, வேலைக்கு வேலையும் ஆச்சு, வரக்கூடிய சம்பளம் வரப்போகுது அப்படின்னா இவன் வேலையை நீட்டா முடிச்சு கொடுத்துட்றான். இன்னொரு வேலை தர்றேன், இப்ப இந்த பணம் போடணும்ல, உங்க நம்பரை சொல்லுங்க, உங்க பின்ன பேமணியா, பேடிஎம்மா, பேடிஎம், அதுக்கு பேரு பேடிஎம், அவ்வளவுதான். நம்பரை சொல்லுங்க, மயக்கத்தை சொல்லிடுறான் நம்பரை.
கதை என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். அவன் எங்க பங்கு போட்டு பணம் போட்டிருக்கானோ அன்னைக்கு சாயங்காலமே போயிருது பணம். எத்தனை பேர் பணம் போயிருக்குன்றீங்க? இப்ப இந்தியாவில் அதிக கல்வியினால விளைந்த விளைகள்ல இது ஒரு ஆபத்து பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. என்கிட்ட எக்கச்சக்கமான ரிப்போர்ட் வருது. எனக்கெல்லாம் ஓயாத போன் வரும். இப்போ கொஞ்சம் காசு வச்சிருப்பேன் அப்படின்ட்டு அது நார்த் இந்தியானே போட்டு வருது. வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய போன் இருக்கு பாருங்க, எக்கச்சக்கம். தொடுறது இல்லை நான். அதை பார்த்ததும் ஒரு கும்பிடு போட்டுட்டு நல்லா இருப்பா தொட்டோம்னா போச்சு. நம்ம சொன்ன கதை முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு தோணுது இல்லை? அதுதான் இவர் என்ன சொல்றாரு, கண்ணன் சொல்லி கொடுத்தான், தர்மன் பேசினான். ஆனா கதை எப்படி முடியுது தெரியுமா? அதுல அப்படி பேசியதுனால அதுவரை அவனுடைய சக்கரம் தேர் சக்கரம் ஒரு முழம் உயர்ந்து போயிருந்துச்சான். எப்போது அவன் பொய் பேசினானோ அப்போதே இவனுடைய தர்ம சக்கரம் இருக்கு, தேர் சக்கரம் கீழே இறங்கிருச்சு. அப்படின்னா இப்படி வச்சு பார்ப்போம். பொது வாழ்க்கையில கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் நம்ம இருக்கணும், கொஞ்சம் விவேகமா இருக்கணும். சொல்றாருல சரி சாரி. நம்ம குடும்பம் நடத்தும் போது நீங்க கவனிச்சு பாருங்க, நிச்சயமா கொஞ்சம் அப்படி அந்த பொண்ணை வர்ணிக்கிறதுல வார்த்தை கொஞ்சம் கூடுதலாக வர்ணிக்கலாம். வர்ணிச்சா கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சாப்பாட்டை சாப்பிடும் போது ஏப்பா இது நீ வச்சதானா, டேய் என்னடா அது நாளுக்கு நாள் சுவை கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா அவள் நினைச்சுக்கிடுவா, நல்லது இருக்கேன் அமைச்சிருக்கான் நமக்கு அப்படி நினைச்சுக்கிட்டாலும் வீடு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா சொன்னாரு, தங்கத்தை நகை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் செம்பு கலக்கணும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் வெற்றி பெறணும் அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய சமயங்களை இப்படி சொல்லிக் கொடுக்குதே. நீங்க சத்தியம்ன்றது சமய வழி, அறவழி. நபிகள் சொல்றாரு, சொல்லலாம் நபிகள். திருக்குறான் சொல்லுது, திருக்குறள் சொல்லுது, மகாபாரதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வச்சுக்கிடுவோம், ரொம்ப நல்ல மனுஷங்க, பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், நல்ல மனுஷன், சரிங்க, புத்திசாலித்தனமா இருப்பாரா, கொஞ்சம் புத்தியில குறைச்சல், ஆனா நல்ல மனுஷன். பொண்ணு யாரா கொடுத்துருவானாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றது என்ன? படி, நிறைய படி. படிக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. தப்பா யாராவது ஒண்ணு வழியெடுத்தினா, இப்போ என் கிராமத்துக்காரர் இருக்கான், நான் படிச்சுட்டேன், எனக்குள்ள நான் படிச்சிருந்தாலும் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர்னார் திருவள்ளுவர். பெருசா படிச்சிருக்கலாம், நான் பிரமாதமான வேஷம் போட்டிருக்கலாம், ஆனா என் மனசு எப்படி வளர்ந்திருக்கின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், அல்லது என்னை படைத்திருக்க இறைவன் அவனுக்கு தான் தெரியும். நானும் என்னுடைய மனமும் பேசுற வழி. அப்ப என் மனசுக்குள்ள என்ன இருக்கு? நம்ம ஊருக்குள்ள எவனும் படிச்சிடக்கூடாது. நான் மனசுல திட்டம் பண்ணிட்டேன், ஏன் நம்ம தான்டா பெரிய ஆளா இருக்கணும். அப்ப ஊருக்குள்ள கிராமத்துல இருந்து பையன் வர்றாரு, ஒரு பெரியவர், ஐயா நம்ம பையன் படிக்கிறானா, எதுக்கு
விவசாயத்தை பாரு சொல்லியா? நான் பாரு இந்த கலெக்டரேட்ல வேலை பார்க்கிறேன், நாயா நிறைய வேலை பார்க்கிறேன். 24 மணி நேரம் குடிப்பிடாங்க, ஒரு வேளை நிம்மதி இல்லை. சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பையா, அதிகாரி கூப்பிட்டு விட்டுருவான். இந்த வர்றேன்னு கூட சொல்ல முடியாதுயா. இது என்ன கழுதைக்கு மாதிரி பாரு அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அது என் வஞ்சக மனம். அப்போ என்னுடைய தனிச்ச வஞ்சக மனம் இருக்கு பாருங்க, அது சூது நிறைந்ததாக இருக்கு. சூது நிறைந்த மனத்திற்கு பலாபலன் கிடைக்கும்னு சமயம் சொல்லுது. அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிறருடைய நலத்தின் பொருட்டு நாம பொய் பேசலாம். ஏன் நலத்துக்காக இல்லை, பிறருடைய நலத்துக்காக. பிறர் நலத்துக்காக சத்தியாகிரகம் பண்ணலாம், ஆனா என் நலத்துக்காக சத்தியமே பேசணும். இப்படி சொல்லி பிடிச்சு பார்க்கலாம். சத்திய வழியில் சாமர்த்தியம் நினைப்பதில்லை, சாமர்த்திய வழியில் சத்தியம் இணைந்து கொள்ளுகிறது. சாமர்த்திய வழி இருக்கு பாருங்க, அதுல சத்தியம் இணைஞ்சுக்கிடுது. அப்படின்னா நமக்கு நம்முடைய சமயங்கள் சொல்லிக் கொடுப்பதன்படியும் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களின்படியும் நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் எல்லா வகையிலும் வெற்றி நிச்சயம். எல்லா வகையிலும். அல்லது எங்கேயாவது சத்தியம் பேசுறேன் அப்படின்னு தனிச்சு நின்றோம்னா தோற்று போவோம். ஹரிச்சந்திரனும் சரி, யார் சதையும் பார்த்தாலும் இந்த கதை தான். அதனால பெரியோர்களே, சத்தியத்தை படியுங்கள், முடிந்த இடங்களில் சத்தியமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உலகத்திற்கு நீங்கள் போகிற போது ரொம்ப ஏமாற்று உலகம், வஞ்சக உலகம். மனிதர்கள் ஒருத்தர் தின்பதற்கு தயாராக காத்திருக்கிறார். மோசடிகளை மறந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். ஏன்னா எள்ளுன்றதுக்கு முன்னாடி எண்ணெயை நிற்கணும். அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, சத்தியம் கலந்த சாமர்த்தியமே, வெறும் சாமர்த்தியம் அல்ல, மனத்துக்குள் சத்தியம் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையில் வாழ்வதற்கு சாமர்த்தியத்தை துணையாக ஏற்றுக்கொண்டால் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். இல்லை என்றால் வாழ்க்கை தோல்வியில் முடியும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.